சிவாய நம. அம்மா அடியருக்கு உத்தரவு வழங்கலாம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோந்த பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவாய. சொக்கநாத வெண்பா. காடோ வனமோ கனகிரியோ காசினியோ நாடோ சகல கலை ஞானமோ வாடி ஒடுங்குவதோ மெய்வீடு உயிர்கழித்தல் போதம் அடங்குவதோ சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசகத்திலே போற்றி திரு அகவல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் அளித்திருக்கின்றது. இந்த போற்றி திரு அகவல் அப்படிங்கிற அந்த பதிகம் நமக்கு தருவது சிறுகுறிப்பு பிரபஞ்ச உற்பத்தி. இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆனதே ஆன்மாக்களுக்கு அறிவு வருவதற்காக, ஆன்மாக்களுக்கு நல்லறிவு பெறுவதற்காக. இந்த ஆன்மாக்கள் இருள் மலத்திலிருந்து நீங்கி ஒளிமயமாக இருக்கக்கூடிய அருள் நிலைக்கு செல்வதற்காகத்தான் இந்த உலகம் ஏற்படுத்தப்பட்டது, இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த செயல்களை எல்லாம் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ நம்மளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அனுபவி ராஜா அனுபவி, ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா அப்படிங்கிற மாதிரி இத ஏதோ அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். உண்மைதான், உண்மை அதுதான். அனுபவமும் இந்த உலகத்துல உண்டுதான். ஏன்னா அனுபவத்தின் மூலமாகத்தான் இந்த ஆன்மா சிறந்தது ஒரு ஞானத்தையும் பெற முடியும். அதனால நல்ல அனுபவமோ தீய அனுபவமோ, அனுபவம் இருந்தா தான் அந்த ஆன்மா அறிவை பயன்படுத்த முடியும் என்பதற்காக, அனுபவத்தை ஊட்டுவதற்காக பெருமான் இந்த ஆன்மாவிற்கு இந்த உலக பிரபஞ்ச உற்பத்தியை செய்து வைத்திருக்கேன். இந்த பிரபஞ்ச உற்பத்தி தான் படைத்தல்னு பேரு. ஏன்னா இந்த ஆன்மாவை படைக்க முடியாது. ஆன்மாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் படைக்கலாம். என்னென்ன படைக்கலாம்? ஆன்மாவுக்கு உடம்பு வேணும், ஆன்மாவுக்கு உலகம் வேணும், ஆன்மாவுக்கு எல்லா விதமான சொந்தங்கள் வேணும், உறவுகள் வேணும், பொருள் பற்று வேணும், அருள் பற்று வேணும்னு சொல்லி ஆன்மாவுக்கு தேவையான அந்த செய்திகளை எல்லாம் இந்த இறைவன்
படைத்துக் கொண்டே இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்ச உற்பத்தி. இந்த பிரபஞ்ச உற்பத்தி ஆன உடனே இந்த ஆன்மா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு. இந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா பல பிறவிகள் எடுக்குது, பல தாயினுடைய கருவில பிறக்குது, பல முறை இறக்குது, பல முறை பிறக்குது, பல பல அனுபவங்கள் எல்லாம் பெறுகின்றது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு விதமான தாயினுடைய கருவில இருக்குது. ஒரு ஒரு ஆன்மா எறும்பினுடைய கருவில பிறக்குது, ஒரு ஆன்மா யானையினுடைய கருவில பிறக்குது. இப்படி பலவிதமான கருக்களிலே நுழைந்து இந்த ஆன்மா பிறந்து, அப்படி பிறக்கும் போது 10 மாதங்களும் தாயினுடைய கருவில எப்படியெல்லாம் துன்பப்படுகின்றது, துன்பப்படுகின்ற இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இறைவனை வந்து சேருகின்றது. பலவிதமான தடைகள் மூலமாக இந்த ஆன்மா இறைவன் என்று சொல்லுகின்ற சிவபெருமானுடைய திருவடியை வந்து சேர்ந்தது. அதற்கு முதலாவதாக குருவினுடைய பார்வை இந்த ஆன்மாவுக்கு கிடைத்தது. குருனா நீங்க நினைக்கிற மாதிரி வியாழ பகவான், குரு பகவான், நவகிரகத்துல ஒருத்தர் குரு இருக்காரு, அந்த குரு பார்வை இல்லை, அந்த குரு பார்வை இல்லை. நாம சொல்ற குரு என்பது நம்மளுடைய போத குரு அப்படின்னு சொல்லுவாங்க. போத குரு, போதம் என்றால் நம்மளுடைய ஞானத்திலே நம்மளை வந்து வழி நடத்துகின்ற போத குரு. நிறைய குருநாதர் இருக்காங்க, வித்யா குரு இருக்காங்க, நம்மளுடைய புத்தகத்தை சொல்லித்தரவங்க இருக்காங்க, வித்தை சொல்லித்தரவங்க, இந்த மாதிரி பலவிதமான குருநாதர்கள் இருந்தாலும் போத குரு சத்குரு என்று சொல்வது ஒருவர் தான். சத்குரு, சத்துனா என்னது? சத்து அப்படின்னு என்னது? நிலையானது என்றும் நிலையானதுக்கு பேர் சத்துன்னு பொருள். சத்து, சத்தியம் சொல்றோம் இல்லையா, நம்ம எல்லாம் சத்தியம் அப்படின்றோம்ல. சத்தியம்னா என்னது? நிலையானது, உண்மை பொருள்னு அர்த்தம். சத்குரு என்றால் உண்மையான குரு, அவர்தான் உண்மையான குரு. இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்களே அந்த குரு எல்லாம் என்னன்னா, அந்த குரு சொல்லி கொடுத்ததெல்லாம் பாச அறிவை பற்றி. சத்குரு சொல்லி தருவது சிவ அறிவு என்று சொல்லுகின்ற உண்மையான பசு அறிவு அல்லது பதி அறிவு என்று சொல்லுகின்ற பதிஞானத்தை போதிக்கின்ற அந்த குருநாதரை நாம சத்குருன்னு சொல்றோம். பதிஞானத்தை போதிச்சா கூட நம்ம புத்தியில நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒருத்தர் தான், ஆனா பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை என்ன பண்ணும், 100க்கு 100 மார்க் வாங்கும், ஒரு பிள்ளை ஃபெயிலா. என்னமோ அந்த டீச்சரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு ஒண்ணு பிள்ளை. அதனால சத்குரு அப்படின்னா யாருன்னா, நம்ம ஆன்மால நமக்கு புரியுற மாதிரி நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி சாதாரண சொல்லி புரிய வச்சு நம்மளை இறைவனுடைய திருவடிக்கு, இறைவனுடைய திருப்பதத்தை அடைவதற்கு காரணமாக இருப்பவர்கள் சத்குருன்னு சொல்லுவோம். அந்த குரு, அந்த சத்குருவினுடைய பார்வை படும்போது இந்த ஆன்மா அங்கு இங்கு நகர முடியாம சிவத்தினுடைய அந்த முழு ஆதிக்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதுதான் இந்த ஆன்மா இறைவனை நோக்கி பயணிப்பதனுடைய முதல் படியே. அப்படி இந்த ஆன்மா பலவிதமான இடைஞ்சல்கள், இடர்கள் எல்லாம் கலைஞ்சுக்கிட்டே வருகின்றது. பலவிதமான இடர்கள் எல்லாம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி 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 இறைவன் அப்படின்னு போகும்போது, எங்க சாமியை கும்பிடுவா, உங்க சாமியை கும்பிடுவா, எங்க சாமி கிட்ட கும்பிட்டா உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆளும் ஒரு பக்கம் இழுக்க, எதுவும் வேணாம், எனக்கு சிவபெருமான் தான் வேணும் அப்படின்னு தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி, முனிவு இல்லாத ஓர் பொருள் மற்றது கருதி என்று சொல்லுகின்ற முனிவு இல்லாத பொருள். முனிவு இல்லாத பொருள் எது? அது சிவம் மட்டும்தான். அந்த பொருளையே என்னுடைய முதற் பொருளாக கொள்கின்ற நிலைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கோம். தடங்கள், எத்தனை தடங்கள் வரும்? 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் இயங்கின என்று சொல்லுவாங்க. 6 கோடி மாயா சக்திகள். 6 கோடினா 6 நினைக்கக்கூடாது. 6 கோடினா என்னது? 6 நினைக்கக்கூடாது. 6ன்னா என்ன அர்த்தம்? 6ன்னா என்னது? வழி. 6ன்னா வழி. அதாவது இந்த மாய சக்திகள் என்ன பண்ணும், அது பல கோடி. கோடினா என்ன அர்த்தம்னா நிறையன்னு அர்த்தம். கோடினா என்ன அர்த்தம்? எண்ணில் அடங்கா. இந்த நிறைய வகையில இந்த ஆன்மாவுக்கு இந்த மாயா சக்திகள் வரும். எல்லாருக்கும் தடங்கள் வந்துதா இல்லையா? சிவபெருமான வழிபாடு செய்யும் போது எல்லாருக்கும் தடங்கள் வந்தது இல்ல. அப்ப தடங்களை மீறித்தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம். எவ்வளவோ தடங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் மீறித்தான் உட்கார்ந்து இருக்கோம். அடியன் வந்து ஒரு நிமிஷம் உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், வாய்ப்பு இருந்தது. ஏன்னா இப்பவே டைம் இருக்கிறப்ப உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர்கள் மட்டும் நீங்க உங்களுடைய முகக்குறிப்பை கொடுக்கல. அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரையும் பார்க்கும்போது. சொக்கராதா, என்னால சரஸ்வதி அம்மா பார்க்க முடியுது, சாந்திமதி அம்மா,
சென்னம்மா அவர்கள், அள்ளி அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, லோகநாயகி அம்மா, மற்றும் எனக்கு கலைச்செல்வி அம்மா, அலமேலு அம்மா, கமலா அம்மா, ஹரிக்ஷா அம்மா, சந்திரா அம்மா, கௌரி அம்மா, இவங்க எல்லாரும் என்னால பார்க்க முடியுது. மற்ற அடியார்கள் என்னன்னு தெரியல, என்னால பார்க்க முடியல. என்ன காரணம்னு தெரியல. சரி, இது எல்லாரையும் பார்த்தது அடினா எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. உங்களை பார்ப்பதுதான் இந்த திருவாசக சிந்தனையில எனக்கு நோக்கம். வேற உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கோ தெரியாது. எனக்கு அடியார்கள் எல்லாரையும் பார்க்கணும், அடியார்கள் தரிசனம் கிடைக்கணும், அடியார்கள் திருவடி தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்கு ஒரு உப்புக்கு சப்பா ஒரு சாக்கு வச்சு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிராப் தான் திருவாசக சிந்தனை. மற்றபடி திருவாசகம் பேசணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. எங்க அடியார்களுடைய திருமுகத்தை பார்க்கணும், எங்க அடியார்களுடைய திருவடியை முழுவதுமாக தென்னை மேல சூட்டி மகிழணும். அது ஒண்ணுதான் அடியனுடைய மிகச்சிறந்த எண்ணமே தவிர, இது சும்மா என்ன சொல்றது, குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு சாக்லேட் தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் திருவாசகம். ஆனா மெயின் ஸ்கூலுக்கு போடும். அது மாதிரி எனக்கு உங்க எல்லாரையும் பார்ப்பதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்துட்டேன், போதும். இன்னைக்கு எனக்கு என் கூலி கிடைச்சிருச்சு. இனிமே அடிக்கடி சொல்றேன், இனிமே திருவாசக சிந்தனை நடந்தா தானே, நடக்கல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சரி, இப்போ எங்க விட்ட அடியாருக்கு என்ன சரியா கூட்டுவாங்க. 6 கோடி மாயா சக்திகள். தடங்கள் நிறைய வரும். நமக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது பலவிதமான தடங்கல்கள் வரும். அடியன் இப்போ என்னுடைய நம்ம யூடியூப் சேனல்ல பண்ணாலும் நான் என்ன பேசுறேன்னு நான் பார்க்க, ஏன்னா 5 வருஷமா பேசிக்கிட்டே இருப்போம். அது சாட்டுக்கு இது விழுந்துட்டே இருக்கும். திருப்பி பாக்குறது கூட நேரம் இருக்காது. அதை ரெக்கார்ட் பண்றவங்க ஒருத்தவங்க அப்படி இப்படின்னு போயிடுது. அடியன் என்ன பண்ண, சில அடியார்கள் போன அமர்வுல என்ன பேசுறீங்க, எத்தனை பதிகம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல. எத்தனை பதிகம் பாடணும், எத்தனை பதிகத்தை சிந்திச்சோம், என்ன செஞ்சோம், ஒண்ணுமே தெரியும். சரி, என்னதான் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய யூடியூப் சேனலுக்குள்ள போய் பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு இதையும் ஒரு இது மாதிரி பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். கோத்தும்பியில எல்லாம் என்னென்ன பாட்டு இருக்கும் எல்லாம் இப்ப பிளேலிஸ்ட கிளிக் பண்ணீங்கன்னா கோத்தும்பி பாடல் மட்டும் வரும். அதுக்கப்புறம் இது நம்ம இதுவா எல்லா பிளேலிஸ்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன், அடியார்களுக்கு எளிமையா இருக்கணும்ன்றதுக்காக. அப்போ ஒவ்வொரு அமர்வும் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கும். எல்லா அமர்வும் அடியனுக்கு ஞாபகம் இருக்கும். என்னன்னா, இந்த அமர்வுக்கு ஒவ்வொரு அமர்வுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். அடியனுடைய சொந்த கதைனா பல தடங்கள். ஒவ்வொரு அமர்வும் வர முடியாம செய்யணுன்றதுக்கு பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். இருந்தாலும் எல்லா தடங்களையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு எங்க அடியவர் திருவடிதான் முக்கியம்னு சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு அமர்வையும் பார்க்கும்போது எனக்கு அதனுடைய பின்புலமான இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் ஞாபகம் வந்தது. இவ்வளவு தடங்கல்கள் இருக்கா பெருமானே, பரவாயில்ல, எத்தனை தடங்கள் இருந்தாலும் அடியார்கள் திருவடியை பற்றுவதற்கு பெரும் பேரு நமக்கு அப்படின்னு சொல்லி அடியன் அதெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு கொண்டிருந்தேன். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க சிவத்தை நோக்கி பயணிக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன வரும், தடங்கல்கள் வரும். ஏன் நல்லா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? புது அடியார்களுக்காக சொல்றேன். காலில் சங்கிலி கட்டி போட்டாங்க. நம்ம போகணும்னு முயற்சியே பண்ணல, சங்கிலியை அவுக்கணும்னு முயற்சியே பண்ணல. நமக்கு வலிக்குமா? காலில் சங்கிலி போட்டாங்க, அங்கேயே உட்காந்துக்கிட்டோம், வாங்கி சாப்பிடுறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். காலில் சங்கிலி போன வலிக்குமா? கால் வலிக்குமா? வலிக்காது. ஆனா காலில் சங்கிலி இருக்கு, இதை உடைக்கணும், இதுல இருந்து தப்பிச்சு போகணும்னு என்ன பண்ணுவோம்? காலை பிடிச்சு இழுப்போம், நல்லா காலை பிடிச்சு பண்ணுவோம், கல்ல போட்டு இது பண்ணுவோம். வாதம் செய்யறப்ப வலி ஏற்படும் இல்லையா? அது போல இந்த மாயை பிடியில அகப்பட்டு இருக்கும் போது நமக்கு மாயை ஒண்ணுமே செய்யாது. நம்ம ஹெல்ப் பண்ணணும், நல்லா ஜாலியா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு ஹெல்ப் பண்ணணும். ஆனா மாயையிலிருந்து அகலணும்னு நினைக்கும் போதுதான் இந்த சங்கிலி. ஆனா மாயைக்கு அறிவு இல்லை, புரிஞ்சுக்கிச்சா? சங்கிலிக்கு அறிவு இருக்கா? சங்கிலிக்கு அறிவு இல்லை, அது உயிர் பொருள் இல்ல. ஆனா அது கூடயே நாம உட்கார்ந்து இருக்கும் போது நம்மள அது ஒன்றும் பண்ணல, ஹர்ட் பண்ணல. அது கூடயே இருக்கும் போது நமக்கு ஒன்றும் பண்ணல, அது ஹர்ட் பண்ணல. ஆனா அதை நம்ம இழுக்கும் போது என்ன ஆகுது, அதை வேணான்னு உடைக்கும் போது அது நம்மளை ஹர்ட் பண்ணுது, நிறைய நமக்கு பல வேதனைகள் தருது. அது மாதிரி நம்ம சிவத்தை விட்டுட்டு மாயைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறப்போ நமக்கு ஒண்ணுமே செய்யாது. சிவபெருமானை கும்பிடாம ஜாலியா உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ மாயையை நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆனா மாயையிலிருந்து விடுபடணும்னு நினைக்கும் போதுதான் பலவிதமான 6 கோடி மாயா சக்திகள் தன்னுடைய வேறு வேறு தன்மைகளை காட்டி நம்ம எல்லாத்தையும் துன்புறுத்த செய்யும். எப்படி முள்ளு அப்படிங்கிற, முள்ளு காலில் குத்திருச்சுதான் வலிக்கும். ஆனா முள்ளுக்கு உயிர் இருக்கா? முள்ளுக்கு அறிவு இருக்கா? இல்ல, அது ஒரு சடப்பொருள். ஆனா குத்துனா வலிக்குது. அது மாதிரி இந்த ஆணவம் என்ற இருளும் சடப்பொருள் தான். அதுக்கு நம்ம அறிவுலாம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அது கரெக்டா நம்ம தான் அதை பிடிச்சிருக்கோம். ஆனா அதுக்கான தன்மை எப்படி முள்ளு குத்துனா வலிக்குது, அது போல ஆணவ இருள் நம்ம சூழ்ந்து இருக்கும் போது நம்ம அறிவுல மயக்கம் ஏற்படுகிறது, அறிவு இல்லாம போயிடுற அந்த தன்மை இருக்கும். அதனால சிவ பூசை செய்யும் போது
பலவிதமான தடைகள் வரும். அந்த தடைகளை உடைப்பதுதான் உண்மையான சிறந்த சிவபக்தி. அதுதான் நம்ம 63 நாயன்மார்களும் நமக்கு கற்று தந்த பாடம். என்ன? நீங்க சிவத்தை பூஜிக்க ஆரம்பிக்கும் போது உங்க சிவ பூசையில பல தடைகள் வரும். மாயை தடை பண்ணா பரவாயில்ல, இந்த படுபாவி சிவனே தடை பண்றான். சில சமயம் பாத்துறீங்களா? அவனே வந்து என்ன பண்ணுவான்? அவனே வந்து பிள்ளைக்கறி கேட்பான். அவனே வந்து இத சரி பண்ணாம கோவணத்தை கொடுத்தா கோவணத்தை மறைச்சிருவான். அவனே வந்து ஒரு இது கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு திருவோடு கொடுத்தோம், திருவோட மறைச்சிருவான். இப்படி அவனே சிவபூஜைக்கு பல தடைகள் செய்தாலும் நீயா நானான்னு பாக்குறது தான் பக்தி. அந்த பக்தி வைராக்கியம் தான் நம்மள அடுத்த படிநிலைக்கு கொண்டு வைக்க போகின்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கடைசியில சொல்றாரு, இத்தனை இடர்கள் வந்தாலும் அடிக்கடி நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நாம ஏன் பிறந்தோம்? எதுக்காக இந்த லைஃப்? ஏன் இப்படி இருக்கு? இந்த லைஃப் எதுக்காகத்தான், எதை நோக்கித்தான் போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது மணிவாசகர் சொல்றாரு, எதுக்காக நம்ம பிறந்தோம் தெரியுமா? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. நாம பிறந்தது எதற்காகனா சாயா அன்பு, எங்கேயும் சாயாத அன்பு. நீங்க பாத்தீங்கன்னா தராசுல நடுவுல மேல இருக்கக்கூடிய அந்த முள்ளு என்ன பண்ணாது? எந்த பக்கமும் அங்கிட்டு இங்கிட்டும் அசையாது. நீங்க கீழே இருக்கிற முள்ள சொல்லல, நான் மேல இருக்கிற முள்ளு. மேல இருக்கிற முள்ளு என்ன ஆகுது? அசையாது. கீழே இருக்கிற முள்ளுதான் இங்கிட்டு இங்கிட்டும் அசையும். அப்படி சாயாத அன்பாக, யாரு பக்கமும் ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் தொடர்ச்சி இல்லாம அன்பாக சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்போகிற, ஒவ்வொரு நாளும் அன்பு தலைத்து கொண்டே இருக்கணும். அதே சமயத்துல எங்கேயும் சாயவே கூடாது. அப்பேற்பட்ட அன்பை பெருக்குவதற்காகத்தான் நாம பிறந்திருக்கிறோம்னு முதல் போற்றிய செய்யறோம். போற்றி திருவகளுடைய முதல் போற்றி என்ன? போற்றி திருவகளுடைய முதல் போற்றி சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய போற்றி. அது 86வது வரி. புத்தகம் இருந்தா நீங்க பாத்துக்கலாம். 86வது வரியில தான் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு நாம பிறந்ததுக்கான காரணம் என்னன்னா, நாம சாயா அன்பை வளர்த்து கொள்வதற்காகத்தான். பணம் சேர்க்கறதுக்காக இல்ல, பொருள் சேர்க்கறதுக்காக இல்ல, குழந்தைகள்லாம் நிறைய பெற்றுக்கிறதுக்காக இல்ல, நிறைய படிக்கிறதுக்காக இல்ல, நிறைய விதமான ஒரு பெரிய புகழை அடைவதற்காக இல்ல. இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனா சாயா அன்பு எல்லார் மேலையும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பயிர் வாடினா கூட மனசு துடிக்கின்ற அந்த வள்ளலாருடைய நிலைக்கு நாம போனாதான் அந்த எல்லா உயிர்களும், ஒரு எறும்புக்கும் அருள் செய்யணும், ஒரு காகத்துக்கும் அருள் செய்யணும். அந்த காலத்துல காலைல எந்திரிச்ச உடனே என்ன பண்ணாங்க? வாசல்ல மாக்கோளம் போட்டு எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும். எறும்பு புறா எல்லாம் சாப்பிடும். காகத்துக்கு எப்பயும் தன்னுடைய வீட்டுல சாதம் வச்சுட்டு தான் எல்லாரும். அந்த மாதிரியான இன்னைக்கு காகத்தை கூரை இருக்கா? எல்லாரும் அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். காகத்தை எங்க பாக்குறது? காகத்தையும் பார்க்க முடியாது. வாசல்ல இடம் இருக்கா? கோலம் போறதுக்கு எங்க இடம் இருக்கு? பால்கனி தான் இருக்கு. பால்கனியில 2 ஸ்டிக்கரை தான் வாங்கி ஓட்டு. ஒரு 2 ஸ்டிக்கரை வாங்கி ஓட்டிட்டு அந்த ஸ்டிக்கர் என்ன பண்றோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை கிழிச்சுட்டு இன்னொரு ஸ்டிக்கர் ஓட்டுறது. கோலம் போடுறது கூட, சாதாரண பொடி கோலம் போடுறது கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. நம்மளால இப்போ நம்மளுடைய கடமைகள் எல்லாம் குறைந்து கொண்டே போகுது. அந்த தருணத்துல சிவபெருமானை நினைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இங்க இருக்கிற 45 பேரும் பல ஊழி காலங்கள் சிவத்தவம் நீங்க செய்தனாலதான் இந்த சிவபெருமானை பற்றி அறிய வேண்டும்ன்ற எண்ணத்துல இந்த மீட்டிங்லயே வந்திருக்கணும். இந்த பிறவியில நீங்க செஞ்சது தவம் இல்லை, பல பிறவிகள்ல சிவத்தவம் செய்தனாலதான் இந்த வேட்கையே நமக்குள்ள எழுந்திருக்கு. அதனால உங்க எல்லாரும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஐயோ இன்னைக்கு நம்ம லேட்டா வந்துட்டோமே, முன்னாடி பல வரல அமர்வு, அதெல்லாம் இங்க யோசிக்காதீங்க. பல பிறவிகள்ல செய்த தவத்தின் பயன் தான் இங்க வந்திருக்கோம். எங்க தொட்டாலும் சிவம் ஸ்டார்ட் ஆகும். இந்த திருவாசகத்தினுடைய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இது இங்கிலீஷ் படம் இல்ல. இங்கிலீஷ் படம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது முழுக்க நம்மளுடைய தமிழ் சீரியல் மாதிரி. நீங்க எப்ப வந்து ஜாயின் பண்ணாலும் ஈஸியா தெரிஞ்சு, ஓ இதுதான் போயிட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கிறத ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி. அதனால யாரும் பயப்பட வேணாம். சிவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆன்மாவுக்கு வந்துருச்சுனாலே இந்த ஆன்மா பாதி கிணறு தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். இனி இந்த பிறவிக்கு வராது, இனி இந்த துன்பச் சூழல்ல மாட்டாது. ஆனா
ஆனா இது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா திரும்பவும் துன்பச் சூழல்ல மாட்டாம இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த போற்றி. நாம ஏற்கனவே சொன்னோம். இப்ப திரும்ப ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் உள்ள போயிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய எல்லாம் அடியன் பேச போறோம்னா உள்ள டபக்குன்னு போற்றிக்குள்ளேயே போயிடுவோம். நாம இப்ப எத்தனாவது போற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம இப்ப சைவா போற்றி, அதாவது 113வது வரி, 113வது வரி சைவா போற்றி அப்படிங்கிற வார்த்தையை சைவா போற்றி மட்டும் போன அமர்வுல பார்த்தோம். அப்புறம் ஐயா போற்றி, அணுவே போற்றி, இதெல்லாம் ஒரு அமர்வா பார்த்துட்டு இருக்கோம். சைவா போற்றி அமர்வு பார்த்துட்டு இருக்கோம். இது ஞாபகப்படுத்தீங்க. இப்போ போற்றிக்குள்ள போறதுக்கு முன்னாடி போற்றி எதுக்காக செய்யணும் அது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா நீ ஞாபகம் வச்சுக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலையே. ஏன்னா ஆன்மா மறந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதுதான் என் வேலை. அதனால என்னன்னா இப்போ உடந்த பேப்பரை காட்டுற மாதிரி ஆனந்தம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய கடமைதான். போற்றி எதற்காக செய்ய வேண்டும்? ஒரு பாயிண்ட் ஆன்மாவுக்கு வழித்துணையா வருகிறதுங்க. அருமை. ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு ஜானகியம்மா, சூப்பர். போற்றிதான் இந்த ஆன்மாவுக்கு கடைவழிக்கு துணையாக. இந்த ஆன்மா உடம்பு இல்லாம எதுவுமே கருவி கரணங்கள் இல்லாம இருளுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணும்? ஒரு பிள்ளைங்க இருளுக்குள்ள இருந்ததுன்னா ஒரு இருட்டு பயம் போகணும், என்ன பண்ணுவோம்? நம்மளே பாடிக்கிறோம்ல, நம்மளே இருட்டுக்குள்ள இருக்கோம், யாருமே இல்ல, அந்த இடத்த தாண்டி போகணும், என்ன பண்ணுவோம்? வீரபாண்டி கோட்டையிலே விண்ணடிக்கும் அப்படின்னு நம்மளா ஒரு சத்தமா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வேகமா அந்த இடத்த கடந்து போறதுக்கு அந்த சத்தம் நமக்கு துணையா இருக்கும், ஒரு ஒலி குறிப்பு நமக்கு துணையா இருக்கும். அது போல இந்த ஆன்மா உடலெல்லாம் விட்டுட்டு தனியா இருட்டுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு இந்த போற்றி உள்ளுக்குள்ள சித்தத்துக்குள்ள போய் அப்படியே ஆன்மாக்குள்ள கலந்து இருக்கிறப்போ, ஆன்மா உடல் எடுக்காம இருக்கிறப்பையும் கூட ஐயா போற்றி, தலைவா போற்றி, தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, கைத்தர வல்ல கடவுள் போற்றி, மெய்ப்பொருள் ஆகிய வேதியா போற்றி, விமலா போற்றி, விடைப்பாகா போற்றி அப்படின்னு சொல்லி பெருமானை போற்றி செய்து கொண்டே இருக்கும். உடல் போனதுக்கு அப்புறம் எப்போ இந்த ஆன்மா புரிஞ்சு ரொம்ப உணர்ந்து ஆன்மாக்குள்ள இறங்குற மாதிரி நான் போற்றிய புரிஞ்சுக்கிருச்சுன்னா இது எந்த பிறவிலையும் போற்றிய விட்டுடாது. ஆன்மாவினுடைய தனி வழி, கடை வழிக்கு துணையாக இருப்பது போற்றி. சரி, இறைவனை நுகர்வதற்காக தாங்க ஐயா வந்திருக்கு இந்த ஆன்மா. அதுக்காகவும் அறிவு, உண்மை மெய்யறிவு, ஞானம் விளக்கம் பெறுவதற்காகவும் போற்றி செய்யும். சிவமாம் தன்மையை அடையறதுக்காகவும் போற்றி செய்யணுங்க. மீனாட்சி அம்மா சொல்லட்டும். மீனாட்சி அம்மா சொல்லுங்க சுவாமி. போற்றி செய்யற வாயால யாரையும் திட்டக்கூடாது. சாரபதி அம்மா சுவாமி. ஐயா பதமுக்தி அடையறதுக்காக போற்றி செய்யணும். பதமுக்தியா பரமுக்தியா? ஐயா பரமுக்தி 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 மன்னிக்கணுங்க ஐயா. அருமை அருமை அருமை. சரஸ்வதி குருசாமி அம்மா. உடல் விட்டு உயிர் களைந்து தனி வழக்கி துணையாக வருவது போற்றி. அருமை அருமை. இப்போ எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் அடியன் அப்ப புரிஞ்சிருச்சு. இந்த போற்றி தான் நம்மளுடைய தனி சொத்து. நம்ம பேங்க் டெபாசிட் இந்த போற்றி தான். எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஊர்ல போட்ட டெபாசிட் இருக்குல்ல, உடல் போயிடுச்சுன்னா டெபாசிட் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இந்த போற்றின்ற டெபாசிட் இருக்குல்ல, அது இந்திரலோகம் போனாலும் சரி, அதை தாண்டி வைகுண்டம் போனாலும், கைலாயம் போனாலும், சிவபதம் பெற்றாலும் எப்பயுமே கூட வரக்கூடிய துணை போற்றி. அதனால போற்றி செய்வது நல்லது. இந்த போற்றி செய்வதனால இத்தனை பெரிய விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னா, இந்த போற்றி என்பது சிவத்தை பற்றி உடையதாக இருக்கு. சிவம்தான் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளை அறிவதுதான் நம்முடைய பிரணவம். அதுதான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அதை அறிந்து கொண்டால் உலகத்திலிருந்து விட்டு சிவபெருமானை பெற முடியும். வீடு பேறு பெறுவதற்கு போற்றி என்பது அருமருந்து. போற்றிதான் நம்ம சும்மா மற்றவங்களை போற்றி செய்வதில்லை, சிவத்தை போற்றி செய்வது, சிவபெருமானை போற்றி செய்வது. அப்பேற்பட்ட சிவத்தை போற்றி செய்வதனால நமக்கு வீடு பேறு கிடைக்கும். வீடு பேரு என்ன அர்த்தம்? வீடு பேரு என்ன அர்த்தம் சாமி? யாரா சொல்லுங்க. வீடுனா விடுறதுங்க ஐயா, பேருனா அடையறது. வீடு பேரு இறைவன் திருவடி அடையா. சுபாமா அருமை. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்தின்னு சொல்ல வேணாம்,
இனிமே வீடு பேருன்னு கேட்டா முக்தின்னு சொல்ல வேணாம். ஏன்னா புரியல. முக்தின்னு புரிஞ்சுதான் நம்ம முக்தின்னு சொல்ல. முக்தி உண்மைதான். வீடு பேருக்கு இன்னொரு மீனிங் முக்தி தான், தப்பு கிடையாது. ஆறாவது இன்பம்னு. ஆனா வீடு பேருன்ற வார்த்தையிலேயே, அந்த வார்த்தையிலேயே அதுக்கான பொருள் இருக்கு. விட்டு பெறுதல். உன்னை விட்டு உன்னை பெறணும். எதை விடணும்? உலகத்தை விட்டாதான் சிவத்தை பெற முடியும். உலகத்தை விட்டாதான் சிவத்தை பெற முடியும். உலகத்தை விட்டு சிவத்தை பெறுவது விடுவதனாலே வீடு, பெறுவதனாலே பேரு. வீடு பேரு. அப்போ உலகத்தை விடணும்னு மட்டும் தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதுங்களா? உலகத்தை விடணும். நாம கவனிங்களேன், நாம பண்ற பூசனுக்கு ஏன் சாமி வரமாட்டேங்கிறாரு? நாம பண்ற நம்மளும் பூசனை பண்றோம். ஞாபகத்திலும் பூசனை பண்ணாரு, 63 நாயன்மார்களும் பூசை பண்ணாங்க, நிறைய பேர் பூசை பண்ணாங்க. ஆனா சாமி டகான்னு ஓடியாந்துட்டாரு. ஆனா நம்ம மட்டும் இத்தனை வருஷமா இருக்கோம், பூசனை பண்ணா ஏன் வரமாட்டேங்கிறாருன்னா, நாம என்ன நம்ம எதுவுமே விடலையே. இல்ல, ஒரு மனதா பண்ணலீங்களே ஐயா, அதனாலதான் வரல. ஒரு மனதா பண்ணல. நாம பூஜை பண்ணிட்டு வேற எதனா நினைச்சிட்டு இருக்கிறோம். அததான் நாம ஏற்கனவே சொன்னது. நம்ம ஷோகேஸ்ல ஒரு புத்தகம் இருக்கும், எங்க அம்மா வாங்கி கொடுத்த பேனா இருக்கும், எங்க தாத்தா வாங்கி கொடுத்த ஒரு சின்ன பால் இருக்கும், சின்ன வயசுல நான் பயன்படுத்தின இதெல்லாம் இருக்கும். அதோட சேர்த்து சிவமும் இருக்கும். அப்படித்தான் நம்மளுடைய பக்தி. நம்முடைய பக்தி அறையில எல்லாம் இருக்கும், அதோட சேர்த்து சிவமும் இருக்கும். 10ஓட 11 அப்படின்னு பக்தி பண்ணா அதுக்கு பக்தியே பண்ணாம நாத்திகம் பேசிடலாம். 10ஓட 11 பக்தி செய்வதற்கு பதிலா கடவுள் இல்லை, சிவபெருமான் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நாத்திகம் பேசுறது நலம்னு சொல்றேன். பக்தி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க இது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த ஆதிபராசக்தி படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதுல சொல்லிராஜன் கேட்பாரு, சாமி எப்படி மாரியாத்தால பாக்குறது அப்படின்னு கேட்பாரு. ஐயோ உனக்கு எப்படா சொல்லிருதுன்னு புரிஞ்சுக்க முடியலையே சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தலைமுடிய புடிச்சு தண்ணிக்குள்ள முக்குன்னு மூக்கில போட முக்குவாரு. முக்கிட்டு எந்திரிச்ச உடனே, என்ன சாமி சாமியை பார்க்க சொன்னா நீ கொலை பண்ண போயிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இப்ப நீ தண்ணிக்குள்ள இருந்தேல்ல, அப்ப உனக்கு என்ன தோணுச்சு? ஏதாவது வேணும்னு தோணுச்சா? காடு வேணும், வீடு வேணும், நகை வேணும், பணம் வேணும். உனக்கு என்ன தோணுச்சு? மூச்சு காத்துதான் வேணும்னு தோணுச்சு. வேற எதுவுமே தேவையில்லைன்னு தோணுச்சுல. அது மாதிரி எதுவுமே வேணாம், எனக்கு அந்த மாரியாத்தா தான் வேணும் அப்படின்னு நீ சாமியை கும்பிட்டனா உடனே வந்துருவா அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா நல்லா இருக்கு அப்பா, அத்தா மாரியாத்தா நீ வரலன்னா நான் செத்துரு அப்படின்னு டபக்குன்னு குதிப்பாரு. அடுத்த செகண்ட் அம்பாள் வந்துருவான். அப்போ பக்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதை சொல்லித்தரணும் பக்தினா, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அதனால நாம என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோமா, தல யாத்திரை போறோமா, காசிக்கு போய் என்ன அனுபவம் வாங்கிட்டு வந்தேன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறத விட, காசிக்கு போயிட்டு வந்து காசி கையில் வாங்கிட்டு வந்தியா, அங்க காசி முட்டாய் வாங்கிட்டு வந்தியா, இல்ல அங்க இருக்கிற பொருள் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கிற மக்கள் தான் அதிகமா இருக்கு. நாம தல யாத்திரைக்கு போய் பெற்ற அனுபவங்களை வாங்கிட்டு வரதை விட நாம என்ன பண்றோம்? கடைத்தெருவுல போய் ஒரு காசி முட்டாய், ஒரு காசி கயிறு, ஒரு சின்ன சங்கு, ஒரு ருத்ராட்ச மாலை, அப்புறம் காசி தீர்த்தம், இதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்ப கொஞ்சம் போல என்ன பண்றோம்? காசி விஸ்வநாதருடைய அனுபவத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறோம். அதுதான் ஆகும். எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உன் அனுபவத்தை அன்றி எதுவுமே வேண்டான்னு சொன்ன அந்த நிலைக்குத்தான் என்ன பண்றோம் நாம போகணும். அப்படி நம்ம அறையிலே பல விஷயங்களுக்கு மத்தியில 10ஓடு 11 சிவத்தை மட்டும் 10ஓடு 11 வைக்கிறது என்பது சிவ நிந்தைக்கு சமம். நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு எல்லாரும் பிடிக்கும், சிவமும் பிடிக்கும்னு சொன்னா நீங்க சிவனை பேர்ட் வேர்ட்ல திட்டுறீங்கன்னு அர்த்தம். எனக்கு எல்லாரும் பிடிக்கும், சிவமும் பிடிக்கும் அப்படின்னா சிவனுக்கு நீங்க கெட்ட வார்த்தையில அர்ச்சனை பண்றது. ஏன்னா அது அந்த பக்தி என்ன பக்தினா, அது விபரீதமான பக்தி. அது கண்டிப்பா வீழ்ச்சியைத்தான் தரும், முயற்சியை தரவே தராது. எனக்கு சிவம் ஒன்றுதான் அப்படின்னு என்ன. ஆனா முதல் படிக்கட்டுல அப்படி இருக்கலாம். எடுத்தவொடனே நமக்கு என்ன, சிவன் நம்மளுடைய உயிர்ல வந்துச்சு, ஏதோ சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஏதோ சொன்னாங்க. எப்ப சிவபெருமான ஜோசியக்கார தெரியாதரமா
சனீஸ்வரன் கோயிலுக்கு போன்னு சொல்றதுக்கு பதிலா ஈஸ்வரன் கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டான். அதுக்கு பயந்துகிட்டு வந்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சா நாம அப்படியே சிவத்தை தழுவி இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு சிவன் தான் பெருசுன்னு இருக்கும். இது பக்தி முதிர்ச்சி. ஆனா 25 வருஷம் கழிச்சும் எனக்கு சிவமும் வேணும், நான் இந்த கோயிலுக்கும் போவேன், இந்த மாதிரி உணர்வு இருப்பேன் அப்படின்னு சொல்வது சிவன் நிந்தைக்கே சமம். அது சிவன் நிந்தைக்கு தான் சமம். அதனால நல்லா கவனிங்க, சிவம் ஒன்று என்றிரு, உண்டு என்றிரு, ஒன்று என்றிரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். யார் சொன்னான்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். யார் சொன்னான்? நான் ரொம்ப நாளா ஏசுநாதர் தான் சொன்னாரு நினைச்சிட்டு இருக்கேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னத ஏசுநாதர் தான் சொல்லியிருக்காரு போல அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இதை வந்து நம்ம, ஏன்னா தேவன் வந்துருச்சுல, அவங்கதான் தேவன் சொல்லுவாங்க அப்படின்றனால அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓ இது திருமூலர் திருமந்தத்துல வர வார்த்தை போல அப்படிங்கிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அப்படிதான் நினைச்சேன் சிவா. இல்லங்க ஐயா, நானு எம்ஜிஆர் படத்துல சொல்லுவாரு, யார் சொன்னார்னா எம்ஜிஆர் சொன்னாரு. அப்படிதான் எனக்கு ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போட்டு ஓ எம்ஜிஆர் தான் சொல்லியிருக்காரு போல. பரவாயில்ல, நானாவது நம்ம பரவாயில்லைங்க சிவா. எம்ஜிஆர் நினைச்சிருக்கேன். நல்ல மகிழ்ச்சி. நான் என்ன சொல்றேன், என்ன சாமி ஏசுநாதருக்கு எம்ஜிஆர் பரவாயில்லைங்கிறங்க. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சமயத்தினுடைய வார்த்தைகளை தான் பல இடங்கள் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, கட்டோடு குழலாட ஆட கண்ணின்று மீனாக ஆட ஆட இப்படி கண்ணதாசன் என்ன அழகா இருக்காருன்னு பார்த்தா, அங்க நம்ம இந்த பாட்டுல நம்மளுடைய திருவாசகத்துல ஆட ஆட கண் முன்பணி ஆட ஆட அது கருங்குழல் கார் மயில் ஆட ஆட. அந்த நடராஜ பத்து இல்ல, நம்மளுடைய திருவாசகத்துல இருக்கு. அதை கரெக்டா எடுத்து பார்க்கலாம் யாராவது. ஆட ஆடன்னு வருமே, அப்போ திருவெம்பாவையில் வருங்க. ஆமா ஆமா. அப்போ முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆடம் சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையல் கண்பணி ஆட ஆட பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்றுண்ணம் இடித்தும் நாமேங்க ஐயா. ஆக நல்லா கவனிங்க, எங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா கண்ணதாசன் மொத்த பாடலுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணு கம்பராமாயணம், இல்லாட்டி திருவாசகம் திருமந்திரம், இல்லாட்டி நம்மளுடைய மொத்த அவருடைய பழைய எந்த பாட்டு வீதி வரை உறவு வீதி வரை மனைவி, அது எல்லாமே ஆக சூப்பரா இருக்கான்னு பார்த்தா பட்டத்தாரோடைய பாட்டு. இப்படி சித்தர் பாடல் இதெல்லாம் படிச்சுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே சினிமால போட்டு பேர் வாங்கிருக்காங்க. தவிர நம்ம என்ன இது பண்ணல. அப்போ நம்ம திருவாசகமும் மத்த திருமுறையும் படிக்கும் போதுதான் தெரியுது இந்த கையாடல்கள்லாம் இப்படி இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரோம்னா, சிவபெருமானை 10ஓடு 11ஆக இனியும் வைக்க வேண்டாம். அதுதான் இதுக்கு முன்னாடி வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே புரிஞ்சுக்கலாம். அவன் ஒருவனை தவிர வேற யாருக்கும் எந்த ஆற்றலும் எப்பொழுதும் இல்லை. எனக்கு இன்னைக்கு கலாவதி அம்மா ஒரு குரல் பதிவு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அது பெர்மிஷன் ஷேர் பண்ணிக்கலாமான்னு தெரியல. அம்மாட்ட நான் போன அமர்வுல நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஆன்மா இறைவனோடு முக்தி அடையும் போது, அது நம்ம சைவத்துக்கு பேர் என்ன? நம்ம சைவத்துக்கு பேர் என்ன? மாறுபடாது, நிலையானது. சுத்த அத்வித சைவம். சுத்த அத்துவித சைவம், அதுதான் நம்ம சைவத்தினுடைய பேரு. அப்போ இறைவனோடு ஒன்றுபடும் போது இந்த ஆன்மா என்ன பண்ணும்? அடிமைதான். இறைவன் வழங்க இந்த ஆன்மாவை பெற்றுக் கொண்டிருக்கும். இறைவன் வழங்க இந்த ஆன்மா பெற்றுக் கொண்டிருக்கும். அப்போ அந்த இன்பம் எப்படி இருக்கும்? இறைவன் வழங்குற இன்பம் பயங்கர சூப்பரா இருக்கும். அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணாது? யாரையும் என்ன எவனையும் கவனிக்காது, இறைவனோட இன்பத்தை மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா கேட்டாங்க. ஐயோ ஐயா, அப்ப நம்ம எல்லாம் போய் சித்தர் சன்னதியில எல்லாம் போய் வழிபாடு செய்யறமே, அது அப்போ அது வேஸ்ட் தானா? உண்மைதான். நீங்க சித்தர் மட்டும் இல்ல, எந்த சமாதியில போனாலும் அவங்க சிவத்தோட இன்பத்தை
தனக்குள்ள வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் அவங்களோட வேலை. ஆனா நல்லா கவனிங்க, குற்றாலத்துல இருந்து தண்ணி கீழே விழுந்துட்டு தான் இருக்கும். இடையில போய் தலைய விட்டா நம்ம தலையும் நினையும்ல, நம்ம தலையும் நினையும்ல. அவங்க தரல. குற்றாலத்துல இருந்து தண்ணி மேல இருந்து கீழே விழுகும். இடையில நம்ம தான் கொண்டு போய் தலைய விடுற மாதிரி இந்த அருளாளர்கள், சித்தர்கள், இந்த மிகப்பெரிய அந்த குருமார்களுடைய அந்த ஜீவ சமாதி பீடத்துல போய் நம்ம உட்காரும் போது சிவ இன்பம் அங்க பொங்கி வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நிற்கும் போது நமக்கும் கொஞ்சம் லேசா செதறி சிவ இன்பம் கிடைச்சு அந்த இன்பத்தினால நம்ம பண்ணுவேன் தவிர அவர்கள் தர முடியாது. சித்தர்கள்ட்ட போய் கேட்க தேவையில்லை. ஐயா சாமி, நானே கேட்பேன். நான் பாத்தீங்கன்னா எனக்கு மதுரையில ராமலிங்க சுவாமிகள், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மதுரை திருப்பரங்குன்றத்துல ராமலிங்க சுவாமிகள், சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிகள் எல்லாம் அடியனுக்கு ரொம்ப பிரசித்தம். எனக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து, இந்த ஆள் எதுவுமே தர மாட்டேங்கிறாரு, இந்த ஆள் காதலே வாங்க மாட்டாரு, இந்த ஆள் பித்தா விரைசி ஊடினாலும் இந்த ஆள் காதலே வாங்க மாட்டேங்கிறாருன்னா குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க கிட்ட போய் நான் சொல்ற ஒரு வழக்கம். ஆனா புரிதல் இல்லாதப்போ, புரிதல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அடிச்சாலும் பிடிச்சாலும் இந்த ஆளுதான் சொல்றாரு, இந்த ஆளுதான் தர்றாரு, இந்த ஆள்கிட்டயே உட்கார்ந்துடலான்னு எங்கேயும் போறதில்லை. எங்களுக்கு கிளைகள் வேறெங்கும் இல்லை, எங்களுக்கு கிளைகள் வேறெங்கும் இல்லைன்னு சொல்ற மாதிரி சிவபெருமான் ஒருவனை தவிர யாருனாலையும் ஆற்றல் வழங்கவே முடியாது. அது தின்னும் யாருனாலையும் ஆற்றல் வழங்க முடியாது. அப்படி வழங்குகின்ற ஆற்றலாக இருந்தாலும் அது சிவத்துக்கிட்ட பெற்று வழங்கக்கூடிய ஆற்றலாக இருக்குமே தவிர சிவபெருமான் வழங்குகின்ற ஆற்றலாக இருக்க முடியாது அப்படிங்கிற திண்ணமான தெளிவை நீங்க வச்சுக்கோங்க. சரி, அப்போ நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நான் இதுதான் சந்தேகம் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. பரமுக்தியில ஆன்மா சிவத்தை அனுபவித்து கொண்டே இருக்குமே, அது யாருக்கும் எதுவும் செய்யாதுன்னு சொன்னீங்களே, அதுக்குதான் இது கேட்டது. நன்றி. யாருக்கும் செய்யாது. அந்த ஆன்மாவினுடைய விசினிட்டி, அதனுடைய ஆறா இருக்குல்ல, அது பக்கத்துல போனா நமக்கும் லேசா சாரல் அடிக்கும், சிவ சாரல் அடிக்கும். அதனால குருமார்களுடைய வழிபாடு என்பது என்னன்னா, சிவ இன்பத்தை அப்படியே செதறாம அப்படியே ஒரு நூலிலை நம்ம சாப்பிடறதுக்கு வசதி ஏற்படுத்தும் அந்த இடத்துல. அதனாலதான் நம்ம அந்த இன்னைக்கு நீங்க பார்த்த எல்லா சிவன் கோயில்களும் என்னதான் என்ன சாமி அம்மா. இப்ப நம்ம இந்த மாதிரி சித்தர் கோயிலுக்கு இங்க போறோம்னா அவங்க கிட்ட உங்களை மாதிரி எனக்கு ஒரு அந்த வழிகாட்டு நடத்தி கொடுங்க அப்படி வேண்டலாம் இல்ல? அதுவுமே வேண்டாம். நீ என்ன கேட்டாலும் காது வைக்காது. நீ என்ன பண்ணாலும் சித்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு சிவபெருமானுடைய அந்த கருணையை வாங்கி அப்படியே அந்த அந்த ஆனந்தத்துல அப்படியே திளைச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆனந்தத்துல இருந்து வெளிவரவே முடியாது. அதுக்குதான் போன வட்டம் அவர் எடுத்துக்காட்டு சொன்னாரு. கலாவத்தியப்பா கூட ரசிச்சிருந்தாங்க. எடுத்துக்காட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் போயிட்டு இருக்கு, உத்து கவனிச்சுட்டு இருக்கோம். முதுகு பக்கத்துல ஒருத்தவங்க சொரஞ்சிட்டு, ஏங்க சார் 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 ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அந்த யாரு வந்தா எது வந்தா, யோ சும்மா இல்லையா, முக்கியமான சீன் போய்கிருக்கு, ஏன் டிஸ்டர்ப் பண்ண. ஒரு சாதாரண ஒரு சினிமா இன்பத்தையே இன்ட்ரப்ட் ஆகுறதுக்கு இந்த ஆன்மாவுக்கு விருப்பம் இல்ல. எங்கும் கிடைக்காத கோடி கோடி பிறவிகள்ல தவம் செய்த இன்பம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த ஆன்மா யார்கிட்டையும் பேசுது. ஆனா அந்த இடத்துல இன்பம்ன்ற அந்த நுகர்வு வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போனா இன்பம் எல்லாம் அப்படியே எங்கேயும் நமக்கு நம்மளையும் அறியாம அந்த நல்ல சித்தர் பீடம் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா அப்படி மேல அப்படியே லேசா புல்லடிக்கிறது, நமக்கு ஒரு உடம்பு நல்லா சரியாகிறது, உடம்புல இருக்கக்கூடிய மனசு சரியாகிறது, நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கிறது. இதெல்லாம் சிவம் தான் கொடுக்கும். நல்லா தெரிஞ்சு, சிவம் தான் கொடுக்க முடியும், மித்த யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பேரு தான் சுத்த அத்துவிதம் அர்த்தம். சிவனுடைய அருள் பொழியறது நமக்கு கொஞ்சம் தெளிக்குது அங்க போனா, அவ்வளவுதான். நாம லேசா தலையை குத்துவாங்க. அதனால யாருக்கிட்டையும் நம்ம கேட்க தேவையில்லைன்னு சொல்ல வரேன். உங்களை மாதிரி ஆகணும்னு நாம ஏன் கேட்கணும்? அதாவது கலெக்டர் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நாம ஏன் வெளியே நிக்கிற குமாஸ்தாட்ட போய் கேட்கணும்? குமாஸ்தாட்ட போய், சார் உங்களை மாதிரி நான் கலெக்டர் ஆகணும். டேய் நானே கலெக்டர் இல்லடா, உள்ளதான் உட்காந்துருக்கேன் கலெக்டர், நான் குமாஸ்தா தான்டா, நான் உள்ளதான் கலெக்டர் உட்காந்துருக்கேன், அவரை மாதிரி ஆகணும்னு கேளுன்னு அவரே மாத்தி விட்டுருவார். அந்த மாதிரி சித்தர்கள்ட்ட போய், சித்தர்கள் ஏன் நம்ம சித்தர் வழிபாட்டை பெரிதும் பேசப்படுறதில்ல அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சித்தர்களும் அவங்க சித்தத்தை வேற இடத்துல வச்சாங்க. அதுதான் முக்கியம். போகர் பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு கொண்டாடுறோம், சிவ பூசை செய்து சிவ அன்பு செய்து சித்த நிலை பெறல. யாரு?
போகர். எல்லாத்தையும் அனுபவிச்சு சித்த நிலை பெற்றார். அனுபவிச்சு போகித்து பெற்றதுனால போகர். இந்த 18 சித்தர்கள் எனக்கு கவனிக்கல ஒரு நிமிஷம், முக்கியமான செய்தி, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா எல்லாரும் போய் சித்தர்கிட்ட போய் டப்புன்னு சான்றாயிருங்க. அவங்கள கொஞ்சம் சரிப்பட்டு இழுத்து கொண்டு வரணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு. அவங்க சித்தர்கள், அவங்க நம்ம நினைக்கிற 18 சித்தர்கள்ல வரல. அதுதான் முக்கியம். இந்த 18 சித்தர்களும் அவங்க அட்டமா சித்தி, நீங்க இந்த அட்டமா சித்தி கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்குல்ல, அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். நீங்க ஒண்ணு கவனிங்க, எல்லாரும் வச்சு கவனிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மூச்சு காத்த 2 மடங்கு உள்ள எடுத்து, மூச்சு காத்த 4 மடங்கு நிறுத்தி, மூச்சு காத்த 8 மடங்கு வெளியே விட்டா, எடுத்துக்காட்டா சொல்றேன், வெளியே விட்டா அனிமா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அனிமான்ற சித்தி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. மூச்சு காத்த 3 மடங்கு இழுத்து 6 மடங்கு உள்ள வச்சு 8 மடங்கு வெளியே விட்டா எனக்கு மகிமா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், 1 கையில 1 2 நிறுத்திட்டேன். உள்ளுக்குள்ள 1 2 3 4 நிறுத்திட்டேன், விடுறேன். 1 2 3 4 5 இப்படி பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? அட்டமா சித்தி கிடைக்கும். என்னால எல்லாமே பண்ண முடியும். ஆனா நான் 1 2 சொல்றதுக்கு பதிலா சிவ 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 அப்படின்னு சொல்லி சிவநாமத்தை முன்னிறுத்தி செய்கின்ற அந்த யோகத்தை பெற்றவர்கள் தான் சிவசித்தர்கள். புரியுதுங்களா? சிவநாமத்தை முன்னிறுத்தாம நான் 1 2 3 வாய்க்கு வந்தது எனக்கு என்ன கவுண்ட குடிச்சாலும் எனக்கு அது கிடைக்கும். அது ஒரு எக்ஸசைஸ் உடைய ரிசல்ட் தான். நீங்க கவுண்ட் குடிச்சு நீங்க 1 2 3 சொன்னாலும் அந்த ரிசல்ட் கிடைக்கும். சிவ சிவன், அதனாலதான் சிவ சிவன் சிவ மந்திரம். சிவனா 2, சிவனா 2, சிவனா 2. 1 2 3 பதில் நான் சிவ எல்லாத்துலயும் சிவத்தை முன்னிறுத்தி செஞ்சேன்னா அதனால கிடைக்கக்கூடிய சித்திக்கு பேரு சிவ சித்தின்னு பேரு. சிவத்தை முன்னிறுத்தாம எனக்கு சித்தி கிடைக்கும், அந்த சித்திக்கு அவசித்தின்னு பேரு. அதனால இந்த 18 சித்தர்கள்ல உண்மையாவே அன்புக்கு உருகி தன் உடலையே கொடுத்த ஒரு சித்தர் இருக்காரு. அவர்தான் திருமூலர். திருமூலர் 18 சித்தர்களையும் ஒருத்தர், 63 நாயன்மார்களையும் ஒருத்தர். அவரை மட்டும்தான் நம்ம கும்பிடுறோம். மத்தவங்க பண்றதெல்லாம் மேஜிக். புரியுதுங்களா? மேஜிக்குக்கும் அருளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேஜிக் வேணுமா, எந்த சித்தரையும் போய் கும்பிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்ல புறாவை மாத்தி கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப புறா என்னவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்லா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? சிவ சித்தர்களால்தான் நிலையான பொருளை பிடிக்க முடியும். நல்லா கவனிங்க. அவசித்தர்கள் என்ன பண்ண முடியாது, நிலையான எதையும் பிடிக்க மேஜிக் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா உக்காந்தா சாமியாரு, நின்னா சாமியாரு. தொப்பி அம்மான்னு ஒரு அம்மா, நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, திருவண்ணாமலையில தொப்பி அம்மான்னு ஒரு அம்மா. அவங்க எது கொடுத்தாலும் தன்னுடைய அப்படியே துப்பிக்கிட்டே போவாங்க. அவ்வளவுதான். அவங்கள சித்தர்னு சொல்லிட்டு அவங்க திருவடி பிடிச்சு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சா எனக்கு நல்லது நடக்கணும், அவங்களோட காலை தொட்டு கும்பிட்டா எனக்கு கோடி கோடியா பணம் கொட்டிடணும், அவங்க பின்னாடி ஒரு கூட்டம். என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு மேஜிக் வேணுமா, திரும்ப சிவபெருமானுடைய திருவடி வேணுமா? மேஜிக் யார் வேணாலும் காட்டலாம். சிவபெருமானுடைய திருவடி தான் வேணும். ஆமா, சிவடி மட்டும்தான் வழிபாடு செய்ய முடியும். சிவசித்தர்கள் யார் தெரியுமா? சிவனையே உருகி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சிவனடியார்கள் தான் சிவசித்தர்கள். உங்களுக்கு ஏதாவது வேணுமா, சிவனடியார்கள் மனசுல நினைச்சிட்டு கேளுங்க. கிடைக்கலன்னா என்னடா ஆனந்தன் என்னை கேளுங்க. படுபாவி போன வாரம் சொன்னையே கிடைக்கலேடா, என்ன ஆச்சு அப்படின்னு கேளுங்க. சிவனடியார்கள் ஏன்னா அவர்கள் மேஜிக் கூட வேணான்னு வாங்க. ஏன்னா சிவனை கும்பிட்டா எல்லா மேஜிக்கும் வரும். ஆனா அந்த மேஜிக்கையும் பயன்படுத்தாம இதெல்லாம் தேவையில்லை, மண்ணை பொண்ணா மாத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பலகாய பிரவேசம் பண்ணுவாங்க, ஈசத்துவம், வசித்துவம், லகிமா, மகிமா, அனிமா என்று சொல்லுகின்ற அட்டமா சித்திகளும் அவங்களுக்கு வரும். ஆனா அதை பயன்படுத்தவே மாட்டாங்க.
அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் தனக்கு அந்த சித்தி இருக்குன்னே தெரியாதவங்களுக்கு. நீ கவனிங்களே ஒரு நிமிஷம் எல்லாரும், இதுல ஒரு நிமிஷம் கவனிங்களேன். தனக்கு சித்தி இருக்குன்னே தெரியாது. யாருக்கு? சிவனடியார்களுக்கு. இந்த இவன் காரைக்காலம் புனிதவதியோட கணவர் வந்து என்ன பண்ணான், 2 மாம்பழம் கொடுத்துட்டு போயிட்டு வான்னா, இந்த அம்மா உன்னை வெட்டி வந்த அடியாருக்கு கொடுத்துட்டாங்க, ஒண்ணுதான் இருக்கு, மாம்பழம் எடுத்துட்டு வான்னு கேட்டான். சாப்பிட்றப்ப வச்சாங்க இந்த அம்மா. வச்ச உடனே என்ன வச்சாங்க, இன்னொரு மாம்பழம் கொண்டு வான்னு கேட்டாங்க. இந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கணும், யோ பூமுட்ட அதை கொடுத்தாச்சியா இன்னொரு ஆளுக்கு, நான் கொடுக்க முடியாதியா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனா இந்த அம்மா சொல்லல. ஐயோ வீட்டுக்காரர் ஆசையா கேக்குறாரு, எப்படி இல்லைன்னு சொல்றது, சரி சிவபெருமான்கிட்ட போய் கேட்போம். யோ உன் அடியாருக்கு தானே கொடுத்தேன், எனக்கு அந்த பழத்தை கூட அடிச்சன உடனே தட்சன்னு கொடுத்துட்டேன். அப்படி பழம் வந்த உடனே புனிதவதியார் என்று சொல்லுகின்ற காரைக்காலம் வேற ஆச்சரியப்படல. ஏன் ஆச்சரியப்படல? அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஆள் கிட்ட எது கேட்டாலும் கிடைச்சிடும், இந்த ஆள் இப்படி டஸ்ன்னு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு. யாரு? நம்ம அப்ப இப்படி கொடுப்பான். தனக்கு இறைவன்கிட்ட இப்படி கையை நீட்டினா பலம் கிடைக்கும்னு ஆற்றல் இருக்குன்னு யாருக்கு தெரியாது? புனிதவதி தாயாருக்கு தெரியாது. இவன் என்ன கேட்டான், எங்க இல்ல இது பணம் கொடுத்தா அந்த சாப்பிட்டான். யாரு? அதை சாப்பிட்டோன்னு கண்டிப்பா இது நான் கொடுத்த பணம் இல்ல, அது தொக்கு மாதிரி இருக்கு, இது என்ன தேன் மாதிரி அமிர்தம் மாதிரி இருக்கு, கன்ஃபார்மா இது கிடையாது, நீ என்னமோ பொய் சொல்ற, எங்க இருந்து வாங்கினான்னு. சாமி கொடுத்தாரு. திருச்சிட்டாவ சாமி கொடுத்தாரா? எங்க வர சொல்லு பாப்போம் அப்படின்னா. திரும்பவும் இந்த அம்மா கேட்கிறான் எல்லாத்துக்கும் முன்னாடி, நான் சாமி கொடுப்பான்னு டஸ்டன் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவன் கையில கொடுத்தான். இவன் என்ன கேட்டான், வர சொல்லு பாப்போம் தானே கேட்டான். அதனால வந்தது பார்த்தான், அவன் கையில வந்த உடனே மறந்துடுச்சு. சாப்பிடுவோன்னு கேட்கல, கேட்டிருந்தா சாப்பிட்டுருப்பான். சாப்பிடுவோன்னு கேட்கல, அதனால மறைஞ்சிருச்சு. என்னன்னா விசார சர்மர் இருக்காருல்ல, அவரு சாமி கும்பிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பாலை எட்டி உதைக்கிறாரு, பால் ஆட்டுறாருல்ல சாமிக்கு, மண்லிங்கத்துக்கு பால் ஆட்டுறா, எட்டி உதைக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, யாருன்னே தெரியல, காலுதான் தெரியுது. சிவபெருமான வழிபாடு செய்யும் போது என்ன தெரியக்கூடாது, வேற எதுவுமே தெரியக்கூடாது, கால் மட்டும் தான் தெரியுது. யாரோ சிவபூஜைக்கு பங்கம் செய்கின்றார்கள் எடுத்து கையில இருக்கிற அந்த துரட்டி எடுத்து எறிகிறாரு. அந்த துரட்டி என்னவா ஆயிடுது, என்னவா மாறிடுது, மாறிடுது. அவனுக்கு அதனால வரைக்கும் தெரியாது நாம துரட்டி எடுத்து எரிஞ்சா மழுவா மாறும்னு. அப்படி தனக்கு அட்டமா சித்தி வரும்ன்றது யாருக்கு தெரியாது? அடியார்களுக்கு தெரியாது. ஏன்னா சிவனடியார்கள்னால எல்லாம் முடியும். தன் பெருமை தானறியா தன்மையன் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, சிவன் அடியார்களுக்கும் பொருந்தும். கவலையப்படாதீங்க. சித்தர்கள் பீடத்துக்கு எங்க சித்தர்கள், அந்த சித்தரு அவரு சிவசிவன்னு சொல்லி வழிபாடு பண்ணி சிவசக்தி பெற்றாரா, இல்ல அவரு உண்மையானவரா, இல்ல வேற யாராச்சுமா சும்மா இட்டு கட்டி உட்கார வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் நம்ம ஆராய வேணாம். சிவனடியார்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச சிவனடியார்கள் இருக்காங்க, நெற்றிய திருநீர் பூச சிவனடியார்கள் இருக்காங்க, சிவநாமம் சொல்லுகின்ற சிவனடியார்கள் இருக்காங்க, சிவநாமத்தை கேட்டவுடனே கண்கள்ல கண்ணீர் பொழிகின்ற சிவனடியார்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சிவனடியார்கள் எங்கேயா கண்டுபிடிக்க முடியும்? நீ பிச்சாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போற, இப்படிப்பட்ட சிவனடியார்கள் எங்க கண்டுபிடிக்க முடியும்? அரிதானவர்கள் கேட்டா கவலைப்படாதீங்க, எங்க திருவாசக சிந்தனைக்கு வாங்க. அத்தனை சிவனடியார்களும் சிவத்தால் குலைகின்ற, நிறைகின்ற, மிதக்குகின்ற, அருளுகின்ற சிவனடியார்கள். அவங்க கிட்ட போய் மானசீகமா கேட்டா போதும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அடியவர் திருக்கூட்டத்துல நீங்க கேட்க கூட வேணாம், அந்த அடியவர் திருக்கூட்டத்துல நின்னாலே போதும், நம்மளுடைய அத்தனை குறைகளும் வினைகளும் நீங்கி நன்மை தரும். புரிஞ்சுதுங்களா? இனிமே சித்தர் வழிபாட்டுக்கு சித்தர் இல்ல, யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை. யார் சிவபெருமானுக்கு ஒப்பா 5 பேரை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகப்பெருமான், கணபதி, வீரபத்ரர்கள், அப்புறம் வேலு, அப்புறம் அடியார்கள். இது எல்லாம் ஒண்ணுதான். இவங்க கிட்ட நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டுக்கிறது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.
நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்டுக்குள்ள நீ எங்க போய் எது வேணாலும் கேட்டுக்கலாம், அதனால கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த சிவசித்தி, இந்த அட்டமா சித்தி என்பது சித்தர்கள், அதனாலதான் சித்தர்களை நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம லிஸ்ட்ல சேர்க்கறது இல்ல. பாத்துட்டீங்களா? சித்தர்களை நம்ம லிஸ்ட்ல நாம சேர்க்கறது இல்ல. யார் ஒருத்தர் மட்டும் இருப்பாரு, யாரு? அகத்தியரும் இல்லையே, அகத்தியரும் இல்ல, திருமூலர் தான் இருக்காரு. நம்ம மியூட் பண்ணிக்கலாம். திருமூலர் தான் இருக்காரு, கௌரி அம்மாவும் மியூட் பண்ணிக்கலாம். திருமூலர் தான். ஏன் திருமூலருக்கு அது சொன்னாங்கன்னா, என்ன பண்ணாரு, இந்த பசுக்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, அழுகின்ற கண்ணீருக்கு இறங்கி அன்பு செய்து தன்னுடைய உடலை அவர் இடத்துல போட்டு மூலனோட உடம்புல அவர் இறங்கின அந்த அன்பின் காரணமாகத்தான் அவர் என்னவா கொண்டு வந்தோம், நாயன்மார்கள். ஒண்ணுமே இல்ல, கவனிக்க, நீங்க அன்பு கையில வச்சிருந்தீங்கன்னா அட்டமா சித்தி கையில கிடைக்கும். நீங்க அன்ப கையில புடிச்சிருந்தீங்கன்னா அட்டமா சித்திக்காக அன்பு செய்யறோம். நம்ம அடப்போய அட்டமா சித்தி வச்சு என்ன பண்ண போறோம்? நாம தான் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடே வேணான்னு சொல்லிட்டோம், இது அட்டமா சித்தி நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால நாம என்னைக்கு என்ன பண்றது இல்ல, சிவனடியார்களை தொழுகின்ற ஆற்றல். சரி, பெருமானுக்குள்ள போயிடலாமா? இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய போற்றி சைவா போற்றி. சைவன் என்றால் சிறிதும் மாறுபாடில்லாதவன், அதுதான் அர்த்தம். சைவ உணவை உண்பவன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, நல்லா கவனிச்சோம். சிறிதும் மாறுபாடில்லாதவன் எதுல? அன்புல மாறுபாடு இல்லாம. ஏன்? சிவபெருமானும் அன்புல இப்ப இந்த வருஷம் திருவாசக சிந்தனை எல்லாம் கேட்கறதெல்லாம் கேட்கட்டும். அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ பழமொழி, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வைங்க. ஆமா, அப்படிங்கிற பழமொழியா காதுல என்ன கேட்டாலும் சரி, அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் எனக்கு நல்லா இருப்பேன், அதுக்கப்புறம் நான் பழைய குருடி கதவை திரடின்னு நான் போயிடுவேன் அப்படின்னு நாம இருந்தோம் அப்படின்னா அது பெருமான் கேட்கல. நம்ம கிட்ட மாறாத அன்பு இருக்கணும், எல்லா சமயமும் மாறாத அன்பு இருக்கணும். அந்த மாறாத அன்பு தான் சைவனுக்கு சைவன்னு சொல்றதுக்கான தகுதி. ஏன்னா சிவபெருமான், இன்னைக்கு நம்ம சிவபெருமான வணங்கல, விட்டுருவானா? சிவபெருமான வணங்கல, நம்ம விட்டுருவானா? சிவபெருமான் சிலையை கடத்தி விக்கிறோம், நம்மள விட்டுருவானா? டேய், போன பிறவியில என் சிலையை கடத்தி வித்த, இனிமே நான் உனக்கு அருள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அவன் என்ன செஞ்சாலும் தன்னுடைய அன்பை மாத்திக்கவே மாட்டான் நம்ம கிட்ட. நாம திரும்ப வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவான், உனக்கு உன என்ன கேட்பான், உனக்கு சிலைய பார்த்தா பிடிச்சிருக்கு அப்படிதானே, உனக்கு பல சிலைகள், கவலைப்படாத, அடுத்த பிறவியில மியூசியத்துல உனக்கு பள்ளியா போட்டுறேன், சிலை மேலேயே உருவிட்டே தெரியும், அந்த மியூசியத்துல பள்ளியா போட்டுறேன், அந்த நீ கடத்திட்டு போன சிலையெல்லாம் இருக்கும்ல, அது மேலேயே ஊந்துகிட்டே தெரியும், அதையே கட்டி பிடிச்சி அழுகு. அப்போ உனக்கு தெரியும் இந்த சிலையில ஒண்ணுமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் மனசு மாறும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறவி தர்றேன் சாமின்னு அவன் என்ன பண்ணுவான், என்ன செஞ்சாலும் அன்பு செய்து கொண்டேதான் இருக்க போறான். நாமளும் அதே மாதிரி அன்பு செஞ்சா, நல்லா கவனிச்சுக்கோங்க, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் இஸ் ஈக்குவல் டு சைவன். சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் இஸ் ஈக்குவல் டு சைவன். சைவன் என்ன அர்த்தம்? என்னைக்குமே மாற மாட்டான், அன்புன்ற நிலையில இருந்து மாறவே மாட்டான். அதைத்தான் செய்யணும். நமக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆச்சாரம் பண்ணு, அனுஷ்டானம் பண்ணு, கீழே இறங்கு, மேல போ, அங்க போடு விபூதி, இந்த ருத்ராட்சம் போடு, இத பண்ணு, அதை பண்ணு. யாரு வந்தாலும் மாறாம அன்பு செய்யணும் அப்படிங்கிறத பாவம் எந்த இடமும் சொல்லி தரல. அதுதான் கஷ்டம். எந்த புத்தகத்திலையும் இல்ல, எந்த மன்றத்திலையும் இல்ல, எந்த மடத்திலையும் சொல்லித்தரல. தலைகீழ் மனப்பாடம். எது? சங்கர நிகர்ப்பணம் தலைகீழ் மனப்பாடம். எனக்கு திருக்கழிற்றுப்படியார் தலைகீழ் மனப்பாடம். என்ன இதனால என்ன? இதெல்லாம் மேஜிக். இந்த மேஜிக் வச்சு ஒண்ணும் ஆக போறது. அப்போ அன்பு மாறாம இருக்கணுங்கிறது தான்
இங்க நாம கட்டமைக்க வேண்டிய பெரிய விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் ஒரே அன்பு. வர மாட்டேங்குது சாமி, நீங்க ஸ்டார்டிங் சொல்லிட்டு போறீங்க, வர மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னா வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நழுவும் போதெல்லாம் தூக்கி பிடிங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நழுவத்தான் செய்யும். நழுவும் போது தூக்கி பிடிச்சுக்கோங்க. அவனை பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கு சாமி, ஐயோ ஆனந்த் இந்த படுபாவி சொல்லிட்டானே, எய்தாப்பி நிக்கிறவங்களுக்கு அன்பு செய்யணும்ட்டானே, இவனை பார்த்தா நமக்கு பத்திக்கிட்டு தான் எரியுது, என்ன பண்றது? சரி ஓகே, சரி இனிமே பத்தி எரிய வேணாம், இவனை அட்லீஸ்ட் பார்க்காம இருக்கும், பார்த்தா தானே பத்தி எரியுது அப்படின்னு அதற்கான மாற்று வழிகளை மனம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டுனாலே நீங்க சைவனாகி கொண்டிருக்கீங்க. அப்போ அன்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாகி இருப்பதை யாரும் அறிகிறார். அன்பே சிவமாய் அமர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு, அமர்ந்திருந்தாராக அமர்ந்திருப்பாரு. அப்போ முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, அன்பு இல்லாமல் செய்கின்ற எந்த விஷயத்துக்கும் சிவம் வரமாட்டான். எனக்கு அன்பு இல்ல, நான் கைலாயமே போயிருக்கேன், பிளீஸ் கெட் அவுட்ன்றான். என்ன சொல்லிடுவான்? பிளீஸ் கெட் அவுட், போயிடுப்பா தம்பி, என் மூச்சிலேயே முடிச்சாரு தயவு செய்து. இல்லங்க சாமி இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, எங்களுக்கு கைலாயம் போயிட்டு அவனை பாத்துடலாமே அப்படின்னு எங்களுக்கு மடத்துல, எங்களுக்கு மன்றத்துல திருமுறை மன்றம், இந்த மன்றம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன. யாருப்பா அது, யார் அது அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு கொட்டு, இவங்களுக்கு ஒரு கொட்டு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நினைக்கணும், நான் சொல்றதுல உண்மை இருக்கோ பொய் இருக்கோ, ஆனா அன்பு அப்படிங்கிற விஷயத்த சாமி ஏய் யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா இத அப்படின்னு சொல்லி என் தலையில என்னைக்கு கொட்ட மாட்டார். அது நம்பிக்கை இருக்கு. யாருக்கு அவங்க வாத்தியாரு சரியாவே சொல்லி கொடுக்கல அப்படின்னு தலையில பெருமான் ஒரு நாளும் கொட்ட மாட்டார். ஏன்னா சரியா சொல்லிட்டு இருக்க தம்பி, ஒன்னும் பிரச்சனை. அதனால நான் சொல்றது கவனிங்க, அன்பை வளர்க்கறதுக்கு நாமளும் 5 வருஷமா போராடுறோம். எது மூலமா? திருவாசக சிந்தனை மூலமா, வேற ஒண்ணு கிடையாது. அன்பை வளர்க்கறதுக்கு திருவாசக சிந்தனை மூலமா 5 வருஷமா போராடுறோம். கொஞ்சமாச்சும் துளிர் விட்டுருக்கு, கண்டிப்பா துளிர் விட்டுருக்கு. பட்ட மரம் எல்லாம் பட்ட மரங்கள் துளிர்க்கும் கீதம், பன்னொலி சிந்திடும் கீதம், காட்டு விலங்கு கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம். அது மாதிரி நம்ம திருவாசகத்தை கேட்டு கேட்டு பட்ட மரங்கள் எல்லாம் துளிர்க்கின்றது, காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய மனங்கள் எல்லாம் மறைகின்றது. அதுதான் நம்ம சொல்ல போறோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அன்பு இல்லாம எந்த பக்தி இல்லை. சரி, நம்ம அப்ப யாரு? சைவன்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுங்க, சைவன் என்றால் என்ன? என்றும் மாறாமல் இருப்பது. அன்பில் எல்லார்கிட்டையும் ஒரே இருப்பது. ஆமா, அருமை. நான் கோபமா இருக்கேன் ஆனா மாறாம இருக்கேன், எல்லார்கிட்டையும் வள்ளுன்னு விழுகிறேன் ஆனா நான் மாறவே இல்லை, நான் சைவனா? மாறாமல் இருப்பதல்ல, அந்த எல்லா இடத்தையும் என்ன சேர்த்துக்கணும்? எல்லா இடத்தையும் அன்புன்ற இன்கிரீடியன்ட்டை சேர்த்துக்கணும். அன்பில் மாறாமல் இருப்பதுதான் சைவன். யாராவது நீங்க சைவமான்னு கேட்டா உணவை வச்சு சொல்லாதீங்க. ஆனா உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றாங்க, தாவர உணவை சாப்பிட்டா உங்களுக்கு இந்த அசையாத உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உணர்வெல்லாம் நம்ம எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம்? போன பிறவியில வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம இந்த பிறவியில சாப்பிடறதுனாலே நமக்கு உணர்வு வருது. நல்ல சக்கரை பொங்கலை சாப்பிட்டாலும் என்ன வருது? எனக்கு மட்டும் அந்த முந்திரி பருப்பு போடவே மாட்டேங்குது, கோபம் தானே வருது. வெறும் சக்கரை பொங்கல் தான், எனக்கு மட்டும் முந்திரி பருப்பு வரவே மாட்டேங்குது சாமி, கோபமோ ஒரு தாபமோ. அதனால அன்பு இல்லாமல் செய்கின்ற எந்த பொருளும் பொருள் இல்லை சைவத்துல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. அப்ப சைவன் என்றால் என்ன? அன்பில் மாறாது இருப்பவன். அதை இன்னும் விரிச்சு சொன்னா, சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவன். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவன் யாரு? சைவன். அப்போ அடிக்கடி நம்ம சைவமான் இந்த செய்தி தான் சொல்ல வந்தேன். நல்லா சொன்னீங்களேன். சைவத்தினுடைய குறியீடுகள் என்ன? நம்ம குறியீடுக்கே வந்துடும். அப்புறம் பார்க்க முடியும், உள்ளே போயிடலாம். மன்னிக்க முடியும், நான் எங்கேயாவது போயிட்டு இதை சொல்லாம விட்டுறேன். சரி, இப்ப நாம தலைவா போட்டு குறிய போற்றிக்கு இங்க வந்துடலாம். குறிய போற்றிக்கு நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்துடலாம். சைவா போற்றி முடிச்சாச்சு. நல்லா கண்ணை முடிக்கோங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கோங்க.
எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம் தான். சைவா போற்றினா மாறாத அன்புடைய சிவம், அன்புக்கு ஒரு உருவம் கொடுங்க, அன்புக்கு ஒரு வடிவம் கொடுங்க. அந்த பொருள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. கைகள் மேல தலை கூப்பி வச்சுக்கோங்க. சைவா போற்றின்னு அவனுக்கு சொல்லுங்க. சைவா போற்றி, சைவா போற்றி, சைவா போற்றி. புரிஞ்சுதா? அந்த அன்பு அப்படியே பளிச்சுன்னு கிடைச்சுதா? மாறாத அன்புடைய அந்த சிவத்தினுடைய சைவனுடைய அன்பு உங்களுக்கு. சைவத்தை பார்த்துட்டீங்களா? அவன்தான் சைவன், அவன்தான் சைவன். தெரிஞ்சுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப தலைவா போற்றி. ஆப்வியஸா அவன் தலைவன் தான். இவனுக்கு மேல தலைவன் இருக்க முடியுமா? இவனுக்கு மேல ஒரு ஸ்டைல் யாராவது பண்ண முடியுமா? அவன் அப்பனுக்கு மேல ஒரு ஸ்டைல், ஸ்டைலுக்கு ராஜா, ஸ்டைலுக்கே ராஜா அவன். அவன் வந்து ஆடையே இல்லாம ஆடுறான், ஆடையே இல்லாம என்ன பண்றான்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டா அது என்ன படம், ரஜினி படம் தான், தலைவர் வேற ரகம் அப்படின்னு அந்த அந்த திருநங்கைகள் எல்லாம் பாட்டு போடுவாங்க. திருநங்கை எல்லாம், அது என்ன பாட்டு எனக்கு தெரியலையே, அது நல்ல படம். சரி, இப்ப ஆனந்த்ன்றவன் எப்ப பார்த்தாலும் படம் தான் பார்ப்பான் போல, படுபாவை படிக்கவே மாட்டான். ரஜினி அவங்க பொண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும் போது ஆடுவாங்க. அதேதான். அதுல அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஆமா தமிழ் தர்பாரா, அதுல அவர் சண்டை போட வருவாரு. சண்டை போட்டோடனே அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க பாட்டை. அப்படி ரஜினி அப்படி ஒரு ஸ்டைல அவனுக்கு அப்படியே பாடுங்க, நீங்க பாடிட்டே இருங்க, நான் ஃபைட் பண்றேன்னு சொல்லுவார்ல. அது மாதிரி இவன் என்ன பண்ண வந்தான், தாரகாவனத்துல வந்தவன், இவங்க எல்லாம் இவருக்கு எதிராக யாகம் பண்றப்போ பண்ணுங்கடா யாகம்னு சொல்லி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அவன் முதல்ல எடுத்தோடனே உடுக்கை காது டமாரம் கிளியிற மாதிரி உடுக்கை அனுப்புறான். அந்த உடுக்கை அவனை போய் அடிக்குன்னு பார்த்தா அந்த உடுக்கை கையில பிடிச்சிட்டு அப்படி ஒரு டான்ஸ். அப்படி நெருப்பு வருது, நெருப்பை கையில பிடிச்சிட்டு ஒரு டான்ஸ். புலி வருது, புலியோடைய தோலை உரிச்சு இடுப்புல கட்டிட்டு ஒரு டான்ஸ். அப்படின்னு ஒரு முயலகன் வர்றான், முயலகனை கீழே போட்டு மிதிச்சு ஒரு டான்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தண்டம் வருது, சூளம் வருது, எல்லாம் வருது. எல்லாத்தையும் கையில பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறான். எங்க? ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எல்லாத்தையும் கையில பிடிச்சு டான்ஸ் ஆடுவான். எங்க தெரியுமா? தாரகாவனத்து ரிஷிகள் அனுப்பிய அத்தனை கருவிகளையும் பிடிச்சிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் டான்ஸ் ஆடுவான். எந்த ஊரு? திருஆலங்காடு. சுடுகாட்டுல ஆடுறாங்க. பழுவூர் மனசுல. தப்பு சொல்ல முடியாது. சரி, இருந்தாலும் என்னுடைய பெருமையை நான் வந்து எனக்கு தற்பெருமை ஆகாது, இருந்தாலும் பெருமையை நான் சொல்லித்தான் ஆகணும். அது மதுரை. மதுரை சொல்றீங்களா? மதுரை என்பதில தான் பாத்தீங்கன்னா கரங்கள் முழுக்க அவர்கள் கொடுத்த அத்தனை பொருள்களையும் வைத்து ஆடுவான். மித்த எல்லாத்துலயும் 4 பொருள் போதுமா, நமக்கு தேவையான பொருள் 4 பொருள் தான். இந்த ஆன்மாவுக்கு தேவையான பொருள் 4 பொருள் தான். இது உடுக்கை படைத்தல், மழு அழித்தல், அபயகரம் காத்தல், வீசிய கரம் மறைத்தல், தூக்கிய பாதம் அருளல். இது இந்த 5 நமக்கு போதும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அன்வான்ட் டீடைல்ஸ். அது ஆனா எல்லா பொருளையும் தூக்கி ஆடுகின்ற இடம் எது? மதுரை என்பதிதான். மதுரை அம்பலம், வெள்ளி அம்பலம் தான். வெள்ளி அம்பலத்தை பாத்துறீங்களா? இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே. அம்மா கேட்கல? இப்ப கேக்குதுங்களாங்கய்யா? இப்ப கேக்குது. தலைவர் வேற ரகம் பார்த்து உசாருங்க ஐயா அந்த பாடல். தலைவர் வேற ரகம் பார்த்து உசாரு அப்படின்னு சொல்லி பாட்டு வரும்ல, அந்த மாதிரி இவனை போல ஒரு ஸ்டைலானவன் பார்க்கவே முடியாது. அன்னை ஆடுறா, காளி ஆடுறா, காளி ஆடும் போது குண்டலத்தை காலில் எடுத்து மாட்டுறான். அப்படி ஒரு நடன விஷயமே இல்ல. ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு செய்தி சொல்லிக்கிறவா, ஒரு செய்தி சொல்லிட்டு அதே தலைவனுக்கு வச்சுக்குவோம். எல்லாரும் என் கூட இருங்கல. இந்த காளி நடனம் இருக்குல்ல, காளி நடனத்தை என்ன பண்றான் இவன்? அப்படியே காளியினுடைய கர்வத்தை அடக்கிறான்னா, ஓய் அமைதியாரு அப்படின்னு சொல்லி அடக்கல, அது போக்கிலேயே போய்க்கு அடக்குறான். அவ கூடயே டான்ஸ் ஆடுற மாதிரியே ஆடி அடக்குறான். என்ன சொல்லப்படுது? காளி என்பது இறைவனுடைய மாயா சக்தி. நல்லா கவனிக்கிற ஒரு நிமிஷம். காளி என்பது இறைவனுடைய மாயா சக்தி. சில சமயம் மாயா சக்தி மிகும்.
இறைவனுடைய ஆணைக்கு அடங்காம மிகும். ஏன்னா மாயைக்கு என்ன கிடையாது. இப்போ கல்லு உருண்டு வருது. நீங்க ஒரு கட்டடத்துல வேலை பாக்குறீங்க, என்னமோ பண்ணிட்டீங்க, கல்லு மேல இருந்து உருண்டு வருது. கல்லே நில்லுன்னு சொன்னா நிக்குமா? அது கடகடன்னு உடுந்து அது தன்னுடைய, அது ஒரு மாயா சக்தி, அது ஒரு ஜட சக்தி, அது கடகடன்னு உடுந்து வரும்ல, அதை தடுக்க முடியாது. சில சமயம் சிவனுடைய ஆற்றலுக்கு அந்த சக்தி கொஞ்சம் மிகுந்தா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. ஜடசக்தி மிகுந்தா என்ன ஆகும் சாமி? ஜடசக்தி மிகுது என்ன ஆகும்? பதில் சொல்லுங்க. நம்ம மேலதான் வந்து விழுங்க ஐயா. சரி, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ கரெக்டா சொல்லுங்க. ஜடசக்தி மிகுதல் அட்டகாசம், சாந்தி ஆரம்பமா 100க்கு 100. ஜடசக்தி மிகுதுன்னா ஒண்ணும் கிடையாது, பஞ்சபூதங்கள் மிகுதல். தண்ணி மேல போறது, மலை. இப்ப எத்தியோப்பியால இருந்து ஒரு எரிமலை வெடிச்சு மேல பூரா வந்து கிறிஸ்டலா போய் பறந்து, காலையில எனக்கு கால் வருது, எனக்கு தெரியாது, எத்தியோப்பியால தான் இருக்கேன், இங்க இருந்து 200 கிலோமீட்டர்ல தான் அந்த இது இருக்கு, அந்த எரிமலை இருக்கு. இன்னும் உங்க ஊர்ல எரிமலை வெடிச்சிருச்சு, நல்லா இருக்கியா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு, ஆனா படுபாவி, அங்க வெடிச்சது எங்க ஊருக்கு தாண்டா வருது, உங்க ஊருக்கு வரலடா, எங்க ஊருக்கு நல்லா இருக்கிற எங்களை வந்து காப்சர் பண்ண போதாமே, என்னடா இப்படி நடக்குது? டெல்லிக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த புகை எல்லாமே இப்போ டெல்லியும் கிராஸ் பண்ணி சைனாக்கு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல வருது காளிகா நடனம்னா, எல்லாரும் தவறா புரிந்துக்கிறாங்க. அவன் காலை தூக்குறானா, அவள் வந்து நாளா, அப்படி அல்ல. காளி என்பது இறைவனுடைய ஜடசக்தி. ஜடசக்தி என்ன பண்ணும்? ஒரு சில சமயம் அது என்ன பண்ணும்? திடீர்னு நம்ம வீட்டு மிக்சி தான், திடீர்னு என்ன பண்ணும்? ஃபாஸ்டா சுத்திடும், நம்மளே அறியாம. என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம மிக்சி தான் திடீர்னு என்னமோ ஆஹா அருமை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம்ல, மெயின் பிளக்க புடிங்கிடுவோம்ல. அதுதான் சாமி செஞ்சான். அதுதான் இந்த ஜடசக்தி மிகும் போது, அதுதான் ஜடசக்தி மிகுந்தா என்ன ஆகும்? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் அழிந்து போயிடும். அதுதான் காளி ஆடினா அவருடைய வேல்ல எல்லா உயிர்களும் அழிந்து போகும். அதனால பெருமான் என்ன பண்ணான்? ஜடசக்தியை அடக்கிறது, அவனுடைய ஜடசக்தியை அவன் மிகும் போது அடக்கிறதான் காளிகா நடனமாக சொல்றோம். காளி என்பது ஒண்ணு கிடையாது, பஞ்சபூதங்களுடைய ஜடசக்தியினுடைய மிகுந்த வடிவம், அவ்வளவுதான். மிகுந்த காற்று, மிகுந்த கனல், மிகுந்த நீர், மிகுந்த கொதிப்புடைய நிலம், அப்படியே வெடிமலையா எரிமலையா சிதறதுல அந்த இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் காளி. உங்களுக்கு காளினா யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? காளினா உங்களால ஒரு உருவகப்படுத்திக்க முடியுதா? இந்த பஞ்சபூதங்கள் தன்னுடைய நிலையிலிருந்து மிகுந்து நிற்கும். சில சமயம் இதை வச்சு என்ன பண்ணுவான்? போதும்பா, இந்த ஊர் தேவையில்லை அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவான்? பிரளயம். அவன் என்ன பண்ணுவான்? அந்த சக்தியை அதுக்காக தான் பயன்படுத்துவான். அந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றலை, மிகுந்த பிரபஞ்ச ஆற்றலை, அந்த பஞ்சபூத ஆற்றல் எல்லாம் மொத்தமா சேர்ந்து தேவையில்லாதப்ப அழிப்பதற்காக பயன்படுத்துவான். ஆனா அதுவே சில நேரத்தில் என்ன பண்ணும்? அது கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அவன் கொஞ்சம் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போமா, காற்று போமான்னா இது அதுக்கு தெரியாது, அது ஜடசக்தி தானே. அது போறப்ப இன்னும் கொஞ்சம் தன்னை அறியாம போயிடும். அதையும் அடக்குவான் பஞ்சபூதம். ஏன்னா இவனுடைய தன்மையில தானே போகுது. எனக்கு இந்த நீர்வானம் நிலம் காற்று நெருப்பான ஐம்பூதம் இவையாவும் தாயே உன் பணியேற்றுதே. ஆழ்வார்கள் தேவாரம் அடியார்கள் கருளாகம் இவையாவும் தாயே உன் பதம் போற்றுதே. திரிசூலம் கரம் ஏந்தும் மா காளி உமையே அப்படின்னு அவங்க பாடல் வரும்போது, இந்த நீர்வானம் நிலம் காற்று இவையாவும் தாயே உன் பணி ஏற்குதே அப்படின்னு சொல்லும் போது கண்கள் நீர் பெறும். ஆமா இல்ல, எங்க அம்மாவோட பணி ஜடசக்தி, எங்க அம்மா சக்தி தானே, அருள் சக்தி தானே. ஜடசக்தியும் அவதான், அருள் சக்தியும் அவதான். அப்படி அவருடைய பணி ஏற்கும் போது அந்த காளி, அதனாலதான் இந்த இவங்க இருக்காங்கல்ல அவசித்தர்கள் எல்லாம்,
அவசித்தர்கள்லாம் இந்த பூதங்கள் இருக்குல்ல, பஞ்சமா பூதங்கள் பெருகி வருகின்ற பூதங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பவரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அழிக்கிறத பண்ணுவாங்க இல்லையா. அந்த அந்த அழிக்கிற அந்த விஷயத்த நாம என்ன பண்றோம், அவங்கதான் காளி உபாசகர்கள். புரியுதுங்களா? காளி உபாசகர்கள். காளி உபாசகர்கள் தான் யாரு? அவர்கள் 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 ஆனா அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இன்னொருத்தவங்க வச்சு அழிக்க முடியும். அதான் இந்த பில்லி சூனியம் பெரும்பகை அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இது எல்லாம் என்னது, பஞ்சபூதங்களை சுத்தி விடுறது. அவ்வளவுதான், பஞ்சபூதங்களை சுத்தி விடுறது. அந்த பஞ்சபூதங்களை சுத்தி வர்றதை தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா, பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானும். ஏன்னா சிவனும் முருகன் ஒண்ணுதானே. அதனாலதான் அவனுக்கு முன்னாடி எந்தவித பில்லி ஏவல் மனையில் குதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட. அப்போ மகா காளி என்பது பஞ்சபூதத்தினுடைய மிகுந்த வடிவம். அந்த வடிவத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றலை பெருமான் தன்னுடைய ஆடல் மூலமாகவே செய்கின்றான். எளிமையா செய்யறான்றதான் காளிகா தாண்டவம் நமக்கு உணர்த்துகின்றது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? காளிகா தாண்டவம் உணர்த்துகின்ற செய்தி, மிகுந்த பஞ்சபூதங்களினுடைய செருக்கை ஆற்றலை அடக்குகின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமான். அவன்தான தலைவன். அவன்தான தலைவன். ஒரு தலைவனால மட்டும்தான் ஒரு பெரிய வர விஷயத்தை அடக்க முடியும். உட்காருங்க அப்படின்னு சொன்னா உட்காரணும். அப்படிதானே? நம்ம பார்த்தோன்னா சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்லுவார், எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. அடப்போட நீ என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு, இவன் சேரத்துக்கு அவன் அடிக்கிறதும், அவன் சேரத்துக்கு இவன் அடிக்கிறதும், அவன் மேல இவன் பேப்பர் வெயிட்ட தூக்கி எறிகிறதும். இது என்ன தலைவர்? தலைவர் இப்படி கண்ணை பார்த்தா எப்படி இருக்கணும்? இப்படி கண்ணை அப்படி பார்த்தா அத்தனை பேர் சப்த நாடி அடங்கணும். அப்படி அடங்கி உட்காரணும். அதுக்கு பேருதான் தலைமை பண்பு. இவன் உயிர் பொருள்களுக்கு மட்டும் தலைவன் அல்ல. யாரு? நமக்கு மட்டும் தலைவன் அல்ல. உயிரற்ற பொருளாக இருக்கக்கூடிய ஜட சக்திக்கும் இவன் தான் தலைவன். இவனை விட பெருந்தலைவன் யாராவது இருக்க முடியும்? உயிர் சக்திக்கு மட்டுமல்ல, இவன் ஜட சக்திக்கும் இவன் தான் தலைவன். தலைவா போற்றி. தலைவா போற்றின்னு நினைக்கும் போது எல்லாரும் காளிகா தாண்டவத்தை நினைச்சுக்கோங்க. அவன் காளியினுடைய செருக்கையும் அடக்குபவன். அவன் கங்கையினுடைய செருக்கையும் அடக்குபவன். யார் மிகுந்து வந்தாலும் எத்தனித்து வந்தாலும் அவன் அடக்குவான். காளியை ஆடி அடக்கினான், கங்கையை மூடி அடக்கினான். காளியை ஆடி அடக்கினான், கங்கையை தன் சிரசிலே மூடி அடக்கினான். அப்படி நினைச்சிருந்தா நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல, கங்கையும் யாருதான்? கங்கை யாரு? ஜடபொருள். ஆஹா, ஜடசக்தி. ஜடப்பொருள் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம அவளை அம்பாலா பாக்குறோம். ஜடசக்தி. ஜடசக்தி. ஜடசக்தினா என்ன? இப்ப குக்கர்ல விசில் வச்சு உள்ளுக்குள்ள அடிக்குது இல்லையா விசில், எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்குது. அப்போ அதுக்கு என்ன இருக்கு? அது ஜடப்பொருள் தான், ஆனா அதுக்கு சக்தி உண்டுன்னு சொல்றோம். ஜடப்பொருளுக்கு சக்தி உண்டு. அந்த ஜட சக்தியத்தான் நம்ம அம்பாலா சொல்றோம், சிவனுடைய கருணையா சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ கங்கையும் காளியும், காளி என்பவள் பஞ்சபூதங்களினுடைய மிகுந்த வடிவம், கங்கை என்பவள் நீரினுடைய மிகுந்த வடிவம். அவ்வளவுதான். இந்த 5ல 1 மட்டும் தனியா எடுத்தோம்னா கங்கை. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? இந்த பஞ்சபூதங்களா மொத்தமா நின்று எத்தனிச்சா காளி. பஞ்சபூதங்கள்ல இருந்து ஒரே ஒரு பூதத்தை மட்டும் பிரிச்சு எடுத்து அதனுடைய ஜடசக்தியை எடுத்து வச்சோம்னா அதுவும் அவளுடைய ஜடசக்தி தான். அதான் கங்கை. கங்கை என்பவள் பெண் அல்ல. சிவகாமியே பெண் கிடையாது, தெரியும்ல? சிவகாமி பெண்ணா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளவு நாளா நாங்க அவங்க பெண்ணுல நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல இல்ல, நமக்கு புரிவதற்காக. சிவபெருமான் ஆணும் கிடையாது, சிவகாமி பெண்ணும் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, அவன் ஆணும் இல்லை, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல. எந்த பாலினமும் அவனுக்கு கிடையாது. நமக்கு புரியணுன்றதுக்காக பிரிச்சு 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 சொல்றாங்களே தவிர இதுதான் அர்த்தம். சரி, அப்போ தலைவா போற்றி. ஏன் தலைவன்? நீங்க தான் சொன்னீங்க. ஏன் தலைவன்? எல்லாவற்றையும் அடக்குகின்ற ஆற்றல் உடையவனா இருக்கிறான். ஜட பொருளுக்கும் அவன் தான் தலைவன். எல்லாத்தையும் அடக்குற ஆற்றல் சிவபெருமானுக்கு தான் உண்டு. அதனால தலைவன். போதங்களும் அவனுக்குள். ஐயா, தலைவன் என்பவன் வேறு யாரையும் வணங்காதவன். நாம தான் தலைவனை வணங்கணும்.
அதுதான். ஆஹா, அவன் யாரையும் வணங்காதவன், யாரிடமும் உதவி பெறாதவன், ஜட சக்திக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் சக்திக்கும் இவன் தான் தலைவன், உயிர்களுக்கும் இவன் தான் தலைவன். அதுல மாற்று கருத்தே இல்லை. இவன் உயிருக்கு தலைவன் தான், அப்ப ஜடசக்தி வேற யாரும் தலைவன்? ஜடசக்திக்கும் அவன் தான் தலைவன், உயிர் சக்திக்கும் ஜடசக்திக்கும் இவன் தான் தலைவன். ஆகவே தலைவா போற்றி. இப்ப முக்கியமான இடத்துக்கு வரப்போம். அதாவது தன்வயம் உடைமையா, அவரு தன்வயம் உடைமையா இருப்பாரு, சுதந்திரமா இருப்பாரு, யாருடைய இதுவும் இல்லாம இருக்கக்கூடியவர். அதனால அவரை தலைவர். அதுவும் சொல்ல அவனுக்கு நிகர் அவன் தான், அவனுக்கு மேலாவனான்னு யாரும் கிடையாது. அருமை அருமை. இந்த புரிதல் வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைவா போற்றி. சைவா போற்றினா அன்பில் மாறாதவன். தலைவா போற்றி, அவன் தலைவா போற்றினா உடையாய் போற்றி. உடையாய்னா என்ன அர்த்தம்? அவன் தான் உயிர் பொருள்களையும் உடையவன், சட பொருள்களையும் உடையவன். அவன் இப்போ நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிக்கல. என்ன உடையாய்க்கும் தலைவனுக்கும் பார்த்தா ஒண்ணு மாதிரி தெரியுது இல்ல? இப்போ பண்ணையார் இருப்பாரு. பண்ணையாரு ஊர் பூரா எல்லா நிலத்தையும் வாங்கி போட்டுப்பாரு, எல்லாமே அவர் நிலம்தான். அதனால அவர் தலைவராக முடியாது. ஒரு பொருள் தனக்கு உடமையா இருப்பதனால நம்ம புள்ள தானே. ஆனா நம்ம பேச்சு கேக்குதா? அடப்போடடி, என்னுடைய உடைமை பொருள் தான், யார் சொன்னாலும் கேக்குது, நான் சொன்னா மட்டும் கேட்க முடியும். பாப்பா இங்க உட்காராதன்னு சொன்னா, அடப்போடடி நான் அந்த இடத்துல தான் உட்கார, உன்னால என்னடா பண்ண முடியும்னு கேக்குது. அப்போ உடையவனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா பொருள்களையும் உடையவனால அவன் தலைவனாக முடியாது. எல்லா பொருள்களையும் உடையவனா இருந்தாலும் அதை எல்லாத்துக்கும் தலைமை வகிக்கணும், தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அப்ப சிவபெருமான் உடையவனும் அவன் தான், அவை எல்லாவற்றுக்கும் தலைமையும் அவன் தான். அதனால உடையவனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? உடையவனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம உடைமை பொருளாகவும் வச்சிருக்கான், நாம தான் அவனுக்கு உடைமை பொருள். நம்மளை கட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கோம். கட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா நம்ம கட்டு மீறி போயிடுவோம்னு கிடையாது, நம்மளால முடியவே முடியாது. நம்மளுடைய இயல்பே கட்டுக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல். இப்போ நாம சொல்ல போறது குறியே போற்றி. முடிக்க போறோம், இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். குறியே போற்றி எத்தனாவது வரி நீங்க தான் சொல்லணும். 114வது வரி. உருண்டு பிறகு 114வது வரிக்கு வந்துட்டோம். என்னைக்கு நம்ம எல்லா வரியும் முடிக்க போறோமோ சொக்கநாதருக்கு தான் வெளிச்சம். சொக்கநாதர் தான் என்னங்க அவன் பாப்பாரு, டேய் இந்த இழு நிறுத்திட்டு இருக்கியே, கொஞ்சம் முடி அப்படின்னு சொல்லி அவனே வந்து ரொம்ப 100 வரிகள் இருக்குங்கய்யா, கரெக்டா 100 வரிகள். 100 வரிகள் இருக்கா? அவனே வந்து ரொம்ப தாங்கல சாமி, ரீல வந்துருச்சு, தயவுசெய்து முடிச்சிரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம விட போறது இத முடிக்கவே முடியாதுங்க ஐயா, முடிவு இல்லாதது இது, எப்பொழுதுமே தொடருங்க ஐயா. யாருக்கும் அறுக்கல இல்ல. ஏப்பா நீ சௌரியத்துக்கு இழுப்ப, பழைய பூரா என் மேல ஓட்டுருவியா அப்படின்னு பாரு. எவனா அவன் மனசுல வச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு சாமி. கரெக்ட். சரி ஐயா, அப்படிலாம் நினைக்கலைங்க ஐயா. நாங்க அதாவது உள்ளிருந்து உணர்த்துபவன் அவன் தான் உணர்த்துறான், அத கேக்குறதுக்கும் எங்களுக்கு அவன் தான் கூட்டி வைக்கிறான். அதனால 2 பேரும் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது இடையில சின்ன நகைச்சுவை, அதுதான் நமக்கு ரொம்ப கவன ஆற்றல் அதிகமா உள்ள கொண்டு போகும். அதனாலதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயா. சாந்தி மதியம்மா, மகிழ்ச்சி சாமி. இப்போ குறியே போற்றி. இந்த குறியே போற்றின்ற வார்த்தை, குறியே அப்படிங்கிற வார்த்தைய கிட்டத்தட்ட 16 அமர்வுகளா ஏற்கனவே படிச்சாச்சு. நம்ம நிறைய அமர்வுகள் பார்த்துட்டோம். இங்க நாம வேற மாதிரி பார்க்க போறோம். எப்ப வேற மாதிரி பார்க்க போறோம்னா, அங்கதான் நம்ம இருக்கோம். அங்கதான் பெருமான் நமக்கு அருள் செய்யறோம். குறி, சிவபெருமானுடைய குறிகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் போட்டா என்ன சொல்லுவீங்க? குறிகள் அப்படின்னா சிம்பல் அர்த்தம். சிம்பல் கங்கை, நிலா, அம்மா மட்டும் மீட் பண்ணிக்கலாம். ஒரு பாடல் இருக்கு இல்லைங்கயா, திருதசாங்கம். அதுல எல்லாமே போட்டிருக்கு இல்லைங்கயா, பெருமானுடைய பெருமைகள் அவ்வளவும் இருக்கு இல்ல அதுல. அவனுடைய குறியீடுகள் என்பது
திருநீரு, நுதற்கண், கடைமுடி, சந்திரன், அதனுடைய காதில் அணிந்த குலை குண்டலம், அதுக்கப்புறம் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்சம், நாகாபரணம், திருநீரு, கையில் ஏந்திய சூலம், அவன் காலில் அணிந்த அணிகலன்கள், தூக்கிய திருவடி, ஆடுகின்ற திருக்கூத்து, அலைகின்ற திருக்கூந்தல், பேய்கள், அப்புறம் அடியார்கள், அப்புறம் கிங்கரர்கள், பூதங்கள், இவையெல்லாம் அவனுடைய குறியீடுகள். வேற யாருக்கும் சொல்ல முடியாத குறியீடுகள். இது எல்லாருக்கும் யாருக்காவது நெற்றியில நுதற்கண் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனுக்கு யாருக்காவது பிறை சந்திரன் சொல்ல முடியுமா? அடியன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையில இருந்தேன், திருவேற்காட்டுல தான் இருந்தேன், தெரியும் உங்க எல்லாத்துக்கும். திருவேற்காட்டுக்கு போறேன், சாக்கு இந்த அம்மா கிரீடத்துல இருந்து ஒரு ஓட்டை போட்டு, யாரு அங்க இருக்கவ கிரீடத்துல இருந்து ஒரு ஓட்டை போட்டு அங்கிருந்து ஒரு முடியை வெளியே விட்டு அந்த முடியில பிறை சூடி அமர்ந்திருந்தான். பார்க்கும்போது எங்க அப்பன் தானே. இன்னும் திருவேற்காட்டு கருமாரி நீங்க பார்க்கும்போது தன்னுடைய அந்த 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 கிரீடத்துல இருந்து ஒரு முடிய வெளியே விட்டு அந்த முடியில பிறை சூடி அமர்ந்திருப்பான். எங்க அப்பா வடிவம் தானே. ஆத்தாலும் எங்க அப்பா வடிவம் தான், எங்க அப்பனோட அருள் சக்தி தானே. என்ன அழகு பாரு, அவ பிறை சூடி நிற்கின்ற அழகு. அவள்தான் முக்கண்ணி அம்மா. அந்த ஒரு பாடல் மட்டும், அடியனுடைய ஆத்தாளை எங்கள் அபிராமியை, ஒரு தடவை அந்த முக்கண்ணியை ஒரு வார்த்தை பாடிடலாம் சாமி. சிற்றம்பலம். ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூநிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையில் பாசாங்குசம் கரும்பும் வில்லும் சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. திருச்சிற்றம்பலம். தாயே பராசக்தி, தாயே அங்கேற்கண்ணி மீனாட்சி. அப்போ நல்லா கவனிங்க, மற்றைய அந்த வழிபாட்டு தலங்கள் இருக்காங்கல்ல, மற்ற மன்றம், மற்ற குழுமம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிவன் ஒருவன் தான். அம்பாலே என்னது? சிறு தெய்வம். முருகன் சிறு தெய்வம். அக்னிவரபத்ர அகோபத்ரர் சிறு தெய்வம். அடியார்கள் தெய்வமே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய சத்சங்கத்துல மட்டும்தான் சரியான புரிதல். இறைவனுடைய கருணை வடிவமாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியும் சிவமும் ஒண்ணுதான். அவனுடைய ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரெண்டும் ஒண்ணுதான். அவனுடைய ஆனந்த அருள் வடிவமாக இருக்கக்கூடிய அடியார்களும் அகோர வீரபத்திரர்களும் ஒண்ணுதான். வேதம் இது எல்லாம் ஒண்ணுதான். நாம எல்லாரும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டனால நமக்கு வேறுபாடு இல்லை. இல்லைங்க, திடீர்னு அம்பாள் பாட்டு பாடுறீங்க, திடீர்னு முருகன் ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல கேட்டா வேலுண்டு வினை இல்லை, உள்ளுக்குள்ள பேசுறது என்னன்னா இது சிவபெருமானு, இதுல ஈசன் குழுமம் ஒண்ணு, இதுல நமக்கு வேலுண்டு வினை இல்லை குழுமம் ஒண்ணு, அது ஒண்ணு, எதுக்குமே சம்பந்தம் இல்லையே. எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அது தாதான்மிய சம்பந்தம் சொல்லி திருமுறைகளும் வேதங்களும் பெற்று முகந்தது கந்தனையேன்னு சொல்லும் போது, எப்படி கந்தனை நீங்க விளக்கும் போது, பெற்று முகந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையேன்னு திருமுறை பாடும்போது கந்தனை எப்படி நீங்க விளக்க முடியும்? கந்தனுடைய திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையில ஒரு திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கின்றப்போ முருகனை நீங்க விளக்கி சொல்ல எப்படி உங்களுக்கு மனம் வருகின்றது? எப்படி நீங்க முருகனை நீங்க எப்படி திருமுறையை போற்றுகின்றீர்கள் சொல்றீங்க? உங்களால அடியார்களையும் சிவமா பார்க்க முடியல, அன்னை பராசக்தியும் சிவமா பார்க்க முடியல, முருகனையும் சிவமா பார்க்க முடியல. நான் கேட்கிறேன், சிவத்தையாவது சிவமா பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க. எங்க அடியார்கள் எல்லாரையும், சிவம் அல்லாதவர்களை கூட, நெற்றியிலே திருநீர் பூசாத அந்த உயிருள்ள ஆன்மாக்களை கூட சிவமாக பார்க்கும் ஆற்றலுடையவர்கள் திருவாசக சிந்தனை அடியவர். உண்மையா இல்லையா? அதுவும் ஒரு சிவன் தானப்பா, அதுக்குள்ளேயும் சிவம் இருக்கத்தானப்பா செய்யுதுன்னு நினைக்கின்ற ஆற்றல் நம்ம எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? மனசுக்கு சொல்லுவோம், இருக்குல்ல. நாம பேரு பெற்றவர்கள் தான். சிவத்தை பல 40 ஆண்டு காலமாக சிவ வடிவங்களையும் சிவ சின்னங்களையும்
திருமுறைகளையும் தாங்கி இருக்கக்கூடிய பெரும் ஆற்றலுடைய அருளாளர்கள் கூட முருகனை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா, கந்த புராணம் சைவ புராணங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது. அப்ப கந்த புராணம் முழுக்கவே சிவபெருமான் தான். முருகனுடைய அதை புரிஞ்சுக்கலன்னா அவங்க இன்னும் யாரா இருக்காங்க சிவனும் சூரபத்மன், அவங்க எல்லாரும் சூரபத்மன், அவர்களுக்கு அழிவு நிச்சயம். ஆனா சூரபத்மனுக்கு ஒரு சின்ன டபுள் டபாக்கா, அவன் முருகன் கையாலதான் அழிஞ்சான். அவங்க கூட இருக்கான். ஒருவேளை அவங்க எல்லாம் முருகன் கூட இருப்பாங்களோ, நாமளும் சேர்ந்து சொல்லலாமோ, முருகா நீ வேற சிவன் வேறன்னு சொன்னா எங்களை அழிக்கிறதுக்காகவாவது வர்றப்போ உன்னை கதக்குன்னு பிடிச்சிக்கலாவே அப்படின்னு நினைக்க தோணும். இருந்தாலும் அவன் நம்ம எப்படி கொண்டு வருவான்? மயில் மீது அமர்த்தி கொண்டு போவான். அவர்களை மயிலாக்கி அமர்த்தி இருப்பான். எப்படி முருகன் வேறு சிவன் வேறு என்ற சூரபதுமர்களை மயில் மீது அமர்த்து கொண்டு போவான். நம்மளையும் மயில் மேல அமர்த்தி கொண்டு போவான். மயில் மேல வந்து என்னை கூப்பிட்டு போப்பான்னு அருணகிரிநாதர் ஒவ்வொரு இடத்துலையும் மயில் மீசை வந்து அருள் செய்வாய்னு சொல்லும் போதெல்லாம், ஆகா சூரபத்மரா இருக்கிறவங்க எல்லாம் மயிலாக்கி அதுக்கு மேல முதுகுல ஏறி அம்பாரி உட்கார வச்சு எங்களை கூட்டிட்டு போவார். நாங்க அருள் பெற்றவர்கள் தான் சாமி, நீ வேற சிவம் வேற இல்ல என்று சொல்லுகின்ற ஆற்றலுடையவர்கள். அப்ப குறியே அப்படின்னா என்னன்னா, சிவபெருமானுக்கு 5 குறிகள் உண்டு. நிறைய குறிகள் இருந்தாலும் நாம இப்ப இந்த அமர்வுல பேச இருக்கக்கூடிய குறி 5 குறிகள். என்ன குறிகள்னா, தூளம், சூக்கமோ, அதிசூக்கமோ அப்படின்னு சொல்லுகின்ற 3, 5ஆக பெறுகின்ற நிலைகள்ல உள்ளது. இப்ப அவனுடைய பஞ்சாக்கரம் சொல்றவங்க குறியீடு நமச்சிவாயம், நமச்சிவாய, எம் இல்ல நமச்சிவாய, சிவாய நம, அப்புறம் சிவய சிவ, இந்த அஞ்சும் பெருமானுடைய நிலைகள். இதுல கவனிங்களேன், திருநீருன்னு சொல்றோம்ல, நல்லா கவனிங்க. நான் ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம அடுத்த மாதிரி தான் சொல்றேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. திருநீரு அப்படின்னு சொல்வது, கவனிங்க எல்லாரும், திருநீரு அப்படின்னு சொல்வது எல்லாரும் பூசிக்கலாம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? யார் வேணாலும் பூசலாம் இல்ல? சமணரா இருந்தா யாரு சமணரா இருந்தா? ஐயோ நிறைய பேர் சமணரா இருந்தா. யாரையா நாங்க சொல்றது? படுபாவே கேள்வி. பெருமாள் ஐயா, பெருமாள் தான் வந்து புத்தரா வந்து அந்த அவங்களுக்கு இல்ல கரெக்ட் அருமை. நான் நினைச்சது வந்து என்னன்னா, நாவுக்கரசு நாயனார் சமணரா இருக்காரு. இந்த அம்மா கிழவதி அம்மா வாப்பா உள்ளுக்குள்ள போலான்றாங்க. கால உள்ளுக்குள்ள வைக்க முடியல யாருனால. ஏன்னா அந்த சமய தீக்கையை வாங்கிட்டாரு. எந்த சமய தீக்க? சமண சமயத்துல தீக்கையை சுமந்து உள்ள போக முடியலையே, என்ன பண்றது? இதுக்கு என்ன, இந்த தீக்கை வாங்காம நான் எப்படி கோயிலுக்குள்ள போறதுக்கே தீக்கை வாங்கணும்னு நினைக்கிற காலம் இது. இப்ப எல்லாம் சிவபூசை பண்றதுக்கே தீக்கையை நம்ம எதிர்பார்க்கறதில்ல. போயா எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பண்ற பெண்ணான்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம போறோம். அப்போ கோயிலுக்குள்ள போறதுக்கே என்ன பண்றாரு? கிட்ட நடுங்குறாரு நாவுக்கரச பெருமா. ஐயோ வேற ஆளு நான் வரக்கூடாதே, என்ன பண்றதுன்னு. இந்த அம்மா பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. கையில உள்ள போனாங்க, கை நிறைய திருநீர் அள்ளிட்டு வந்து கைய காட்டுப்பா அப்படின்னு கைய காட்டினோன்னு கை நிறைய திருநீர் எப்படி வாங்கினாராம்? இப்படி வாங்கல, பெருவாழ்வு திருநீர் இப்படி 2 கையில வாங்கினாரா. திருநீர் கையில பட்ட உடனே வயிற்று வலி பாதி போயிடுச்சான். மேலெல்லாம் பூசிக்கிறாரு, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நெத்தியில பூசிக்கிறாரு, மேலெல்லாம் பூசிக்கிறாரு. அந்த காலத்துல எங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க உடம்பு சரியில்லைன்னா திருநீர் எடுத்து அப்படியே உடம்பு பூரா பூசிடுவாங்க நைட்டு. இப்பெல்லாம் யாரும் கிடையாது. பிள்ளையே திருநீர் நெத்தி நிறைய பூசினாலும் ஏன்பா சும்மா ஸ்ட்ரீக் மாதிரி பூசிட்டு போ, சும்மா லேசா அப்படி துணுக்கா பூசிட்டு போ, அதான் அழகுன்னு சொல்றப்போ, அந்த காலத்துல பாட்டி வயிற்று வலிக்குதுன்னா சுருக்கு பையில இருக்கிற திருநீரை எடுத்து வயிற்ற உடனே தேய்ச்சி விட்டு நமச்சிவாயம் சொல்லி நெத்தி நிறைய நீர் போட்டு ஒரு வேப்பலை தண்ணியை போட்டு கொஞ்ச நேரம் அதுல வந்து என்னமோ மந்திரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, என்னமோ சொல்லி மூஞ்சில 4 தடவை தண்ணியை பளிச்சுன்னு அடிச்சு வாயில தண்ணியை ஊத்தி இப்ப போய் தூங்கி சரியா போகும், பேய்க்கும் பார்த்தாச்சு நோய்க்கும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருநீற்றை பெற்று, அப்ப திருநீர் என்பது யாரு வேணாலும் பெறலாம், எந்த சமயத்துல உள்ளவர்களும் பெறலாம். அதுதான் திருநீர்.
நீங்க குளிச்சுட்டு பூசணுமா, குளிக்காம பூசணுமா, இல்ல நம்ம இப்ப திருநீருக்கு என்ன தடை சொல்றாங்க, பெண்கள் 3 நாட்கள் அவர்கள் அந்த நாட்கள்ல பூசக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. அன்னை பராசக்தி அவங்க சரிபாதியா இருக்கா. யாராவது பெண்களுக்கு திருநீர் பூச தடைன்னா நம்ம எல்லாம் என்ன மகாகாலியா மாறணும். நம்ம எல்லாம் ஜடசக்தி, பஞ்சபூத ஜடசக்தியா மாறி பளிர்னால அப்பு. இல்லடா அன்பா இருன்ற சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர்ன்ட்டு இப்ப எங்களையே அடிக்க சொல்றீங்க, இது நியாயமா இருக்காங்க? காமெடிக்காக சொன்ன, தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. யாரையுமே நம்ம அடிக்கக்கூடாது. அப்போ அந்த திருநீர் என்பது என்ன அப்படின்னா, திருநீர் என்பது பெருமானுடைய குறியீடுகள்ல நமச்சிவாய மந்திரத்திற்கு சமமான குறியீடு. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் பூசிக்கொள்ள தகுதி உண்டு. நமச்சிவாயம் யாரால் போய் நமச்சிவாயத்தை என்ன செய்ய தேவையில்லை, யார்கிட்டையும் வாங்க தேவையில்லை. பெறுகின்ற மந்திரம் அல்ல, அது யாரு வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பூசிக்கலாம், சொல்லிக்கலாம். அப்ப திருநீர் என்பது நமச்சிவாய மந்திரத்தை போல அது தூள குறியீடு. இது போல இன்னும் 4 குறியீடு இருக்கு. இந்த 4 குறியீடுல நாம ஒரு வழி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 குறியீடு என்னதான் சொல்ல போறான் ஆனந்து அப்படின்னு நீங்க எல்லாம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். புதன்கிழமை அது என்னன்னு சொல்லி நான் சொல்ல போறேன், அதெல்லாம் கேட்டு இன்புற போகின்றோம் என்று சொல்லி குறியே போற்றி என்று சொல்லுகின்ற முதல் குறியை நாம் இன்று போற்றி செய்வோம். அதனால திருநீர் இருந்தா கையில் எடுத்துக்கலாம், ஏன்னா அது குறிதானே, பெருமானுடைய குறிதானே. திருநீர் தான் கையில் எடுத்துக்கலாம். திருநீற்று பதிகம் பாடி ஒரு தடவை எல்லாரும் இந்த குறியை நம்ம அணிஞ்சுக்குவோம். பெருமானுடைய குறியீடு திருச்சிற்றம்பலம். நீற்று பதிகம் பாடுங்க, யாராவது பாடுங்க சாமி. நீற்று பதிகம். வானவர் மேலது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, திரு ஆலவாயம் திருநீரே. ஒரு சிறப்பு, ஒரே ஒரு சிறப்பு, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சிறப்பு தெரியுமா? திருநீரு நாம தனிமையா அணிவதை விட அடியார்கள் திருமுகத்தை பார்த்து அணிகின்ற திருநீருக்கு பொலிவும் ஆற்றலும் அருளும் அதிகம். இப்ப நாம எல்லாரும் அடியார்களை பார்த்துக்கிட்டு போட்டோம்ல, அது அந்த திருநீருக்கு அருளும் ஆற்றலும் அதிகம். நாம எல்லாம் கூடும்போது ஒரு திருநீர் போட்டுக்கிறதுன்றது அந்த திருநீற்றுக்கே ஒரு உள்ளொளி, அதுக்கு ஒளி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அந்த திருநீற்றுக்கு இன்னும் வலிமை உண்டு. அதனால எனக்கு என்னன்னா, அடியார் இல்லத்துக்கு வந்திருந்தாங்க எல்லாரும், யமுனாம்மா அந்த பாட்டு பாடி எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாரபட்சமே இல்லை. யமுனா அம்மாவுடைய வயது என்ன, காலில் விழுகின்றவருடைய வயது என்ன, அது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் திருவடி வீழ்ந்து திருநீர் வாங்கி பெறப்பட்டார்கள். நம்ம அடியார் அம்மா கொடுக்குறாங்க, எல்லாரும் திருப்படி ஒருத்தவங்க. அது என்ன பியூட்டின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். என் குட்டி பொண்ணு வேகமா அப்படி பாந்தமா, அது நாங்கெல்லாம் சொல்லியே தரல, அப்படியே காலில் பாந்தமா விழுந்து அப்படி எழுந்ததை பார்க்கும்போது, ஆகாகா சொக்கநாதா, எங்க வீட்லயும் ஒரு திருநீர் பூசுற ஒரு குட்டி அடியாரை கொடுத்துட்ட சாமி, அடியார்களை உவக்குகின்ற அந்த குழந்தைய கொடுத்துருக்க சாமின்னு சொல்லிட்டு அடிநாயன் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். போன அமர்வுல ஏதோ அடியனுக்கு ஏதோ என்னைக்கும் வராத ஒரு அது என்ன சொல்றது, ஒரு தன்முனைப்பு, ஒரு ஆணவம் லேசா துளிர் விட்டது. அது எனக்கே தெரிஞ்சது, அது என்னன்னு தெரியல. அது ஆனா அமர்வு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சிவபெருமான்கிட்ட போயிட்டு, நான் என்னைக்குமே நடக்காது, இன்னைக்கு நடக்குது, அதை வெட்டி எரிஞ்சிரியான்னு சொல்லி ரொம்ப நேரமா கண்ணீர் விட்டு அழுதி புடுங்கி எரிஞ்சுட்டு, நான் வேற நீ வேற என்னமோ ஒண்ணு அப்படின்ற நிலைத்து போனோம். அதனால திருநீர் அணியும் போது தன்முனைப்பு வராது, அட்ட போகும். இயல்பாகவே நான் அடிமை என்ற எண்ணம். அதுவும் திருவடி வீழ்ந்து திருநீர் வாங்கும் போது சுத்தம், அது இன்னும் அதிகம். அதுவும் அடியவர்கள் திருவடி வீழ்ந்து திருநீர் வாங்குறது இன்னும் அதிபயங்கரம். அதனால அடியவர்கள் எல்லாம் கூடும் போது அடியவர்களுக்குள்ள
திருநீர் பரிமாற்றம் செய்து கொள்ளுகின்ற அந்த நிலை நம்முடைய விழுந்த நம்ம இவர் இருக்காருல்ல நாவுக்கரசு பெருமானும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றப்போ 2 பேரும் கீழே விழுந்துட்டு திருநீரை தான் பகிர்ந்துக்குவாங்க. எல்லாரும் இவங்க திருநீர் அவங்க திருநீர் எல்லா திருநீரை பகிர்ந்து பரிமாறி கொள்ளும் போது அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ள. இன்னைக்கு நாம பார்த்த குறியே போற்றி என்பது சிவபெருமானுடைய தூல பஞ்சாக்கரம் என்று சொல்லுகின்ற திருநீர். திருநீரும் நமச்சிவாயமும் ஒண்ணு. அதை நம்ம பெற்றோம். எல்லா அடியார்கள் முன்னிலையில எல்லாருக்கும் பெருமானுடைய பேரருள் என்றும் நிலைத்திருக்க கடவை என்று சொல்லி அடியேன் இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் போயிடலாம். சிவாயிரம் அடியார்கள் எல்லாம் காத்திருக்கல் 2 நிமிஷம் மட்டும். அம்மா நிறைவு பாடம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அணித்தடியார் திருவடி தமிழ் சென்னை மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சொக்கநாதா. சொக்கநாதா, என்ன அழகு, என்ன அழகு. சுவாமி எவ்வளவு ஒரு இன்பத்தை கொடுக்குறான். நீங்க நம்புடா நமக்கு முந்தானது தூக்கமே இல்லை. எப்படா ஒரு காலம். நானு இந்த திருவாசனை அமர்வு வர்றதுக்கு காரணமே உங்க எல்லாத்தையும் கண் குளிர பார்ப்பதற்காகத்தான். அதனால வாய்ப்பு இருந்தா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைவு செய்யணும். அடியார்கள், புதிய அடியார்கள் எவரேனும் ஏதாவது கருத்து பகிரணும்னா அவங்களுக்கு வாய்ப்பு. உங்களுக்கு மேக்சிமமே 60 வினாடி துளிகள் தான் டைம். நீட்டி முழக்கி யாரும் பேசக்கூடாது. 1 நிமிடத்துக்குள்ளதான் பேசணும். 2 அடியவர்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியவர்களா இருந்தா இன்னும் சிறப்பு. ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம். நீங்க உங்க மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். யார் பேசுறீங்க? இது உங்களுடைய களம், உங்களுடைய நேரம். அடியார்கள் பேசலாம். சரி, பழைய அடியார்களும் பேசலாம். யாராவது பேசணும், ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லணும்னா சொல்லலாம். அடியார்கள். ஐயா, நானும் நிறைய இப்ப ஒரு 2-3 வாரமா வரேன். ரொம்ப அருமையா இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க அம்மா. முத்துலட்சுமி அம்மா எங்க இருந்து வரீங்க சுவாமி? அம்மா முத்துலட்சுமி அம்மா சுவாமி. நான் திருநெல்வேலி, இப்ப துபாயில இருக்கிறேன். நன்றி நன்றி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. நமச்சிவா நமச்சிவா. ஹரிக்ஷா அம்மா சொல்லுங்க அம்மா. அக்ஷிகா அம்மா. அம்மா சொல்லுங்க அம்மா. வரேங்க. நான் ஒரு 5ஆவது கிளாஸா வகுப்பு வந்துட்டு இருக்கேங்க. ரொம்ப அருமையா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது கண்டினியூ பண்ணுவேன்னு நினைச்சு வரல. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாம வரணுங்கிற எண்ணம். சொக்கநாதன் பெரும்பேர். கண்டிப்பா சுவாமி. பெருமானை பற்றி அறிகின்றதுதான் அறிவு. அதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க சுவாமி. ரொம்ப இது என்னைக்கு ஒரு நாளும் அது இது இல்லாம போகாது. கண்டிப்பா. அம்மா ஏதோ பேச வராங்க. அம்மா ஏதோ பேச வராங்க சுவாமி. சங்கீதா லைன்ல இருக்கிற அப்படிங்க. சங்கீதா பேச சொல்றேன். சங்கீதா அம்மாவா? ஆமாங்க. சங்கீதா அம்மா பேசுங்க. அம்மா சுவாமி. அம்மா சங்கீதா அம்மா இருக்கீங்களா? சுவாமி எழுந்து வரலாம். மைக் அன்மியூட் பண்ணி பேசு சங்கீதா. இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. இன்னைக்கு தான் வர்ற அப்படிங்கய்யா நம்ம வகுப்புக்குள்ள. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சங்கீதா அம்மா, ஏன்னா வந்த அடியார்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறது எங்களுடைய மரபு. இது எங்க இடங்க. நாங்க உங்களோட ஐக்கியம் ஆயிட்டோம். நீங்க வேற இல்ல, நாங்க வேற இல்ல. ஜோதியில் நாங்க ஐக்கியமாகறோம்ன்றது நம்ம இந்த பேசுறப்போ நம்மளும் இந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கம்ன்ற எண்ணம் ஏற்படும். அதுக்காக வேற இல்ல. சங்கீதா அம்மா பேசலாம். அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? சங்கீதா அம்மா. சரி அம்மா, டீச்சர் இருக்காங்களா? உமாராணி அம்மா டீச்சர் இருக்காங்களா? ஒரு இடம் போயிட்டாங்களே. உமாராணி டீச்சர் இருக்காங்களா? சாந்தா அம்மா பேசுங்க. சாந்தா எஸ் அம்மா பேசுங்க. சாயா அன்பினை நாள்தோறும் கலைப்பவன் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ரொம்ப நாளா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்கய்யா. சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. ஆனா அன்புங்கிறது சொல்றது மட்டும் நம்ம இங்க பண்றது இல்லை. அதாவது ஆசிரியரோ தலைவரோ அடியார்களோ எல்லாரும் ஒண்ணு, அன்புல ஒண்ணுங்கிறது இந்த கிளாஸ்ல பரிபூர்ணமா நம்ம உணர்றோங்கய்யா. இன்னொன்னு எல்லா ஒரு ஆசிரியர்களையும் நான் ஒருங்கிணைய பாக்குறது எனக்கு பிரேமமா ஃபர்ஸ்ட். நீங்க சொன்னீங்க சிவனை அறிமுகப்படுத்த தேவையே இல்லைன்னு.
ஆனா எந்த ஒரு குழந்தைக்குமே அம்மாங்கிற ஒரு அறிமுகம் தேவை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சிவன்கிற அறிமுகம் கண்டிப்பா எனக்கு, நான் பெருமாளை தான் கும்பிட்டு இருந்த ஒரு குடும்பம் எங்களது இன்னமும். அப்படி இருக்கிறப்ப நான் சிவன் பால் இந்த அன்பு வைக்கிறதுக்கு எனக்கு ஆரம்ப காரணம் பிரேமாமா. திருப்புகழ் பாடி அதுல ஈடுபாடு வைக்கிறதுக்கு காரணம் யமுனாமா. இப்ப சிவனை பத்தி நீங்க அதாவது அன்புலயே கொண்டு போறீங்க. நீங்க ஒரு பாடம் நடத்துற மாதிரியோ, ஒரு ஆசிரியர் மாதிரியோ, ஒரு கண்டிப்புலையோ, அந்த அன்பு ஒண்ணுதான். அது எங்களுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்குது. அது சிவன் பால ரொம்ப ஈர்ப்பு எங்களுக்கு உண்டாக்குது. எனக்கு அது எப்படி வார்த்தைகளை சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு கிளாஸையும் மிஸ் பண்ணும்போது ஞாபகம் எல்லாம் கிளாஸ்க்குள்ள, ஆனா வேலை எங்கேயோ செய்யறேன், குடும்ப சூழ்நிலை வேலை செய்யறேன், ஆனா ஞாபகம் எல்லாம் விட்டு போட்டோம். ஆனந்தையா கிளாஸ விட்டு போட்டோம். இப்படியே தோணுது. ஆனா 10 மணி கிளாஸ் எப்பவும் மிஸ் பண்றது இல்ல. பிரேமம்மா கிளாஸ ரொம்ப ஒரு குறைவான இதுலதான் மிஸ் பண்றேன். ஆனா இது ரொம்ப அதாவது மறக்க முடியாத சிவன் பால் ஈடுபாடு கொள்ள வைக்கின்ற, சிவமாகவே எல்லாரையும் நினைக்க வைக்கின்ற ஒரு வகுப்புங்கய்யா. இதுல யாரும் ஒரு குறை சொல்லவோ, ஒரு அதாவது வேண்டாம் வெறுப்பா கலந்து கொள்ளவோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயுமே இந்த வகுப்புல கிடையவே கிடையாதுன்னு ஆணித்தரமா சொல்லலாங்கய்யா. ஆணித்தரமா சொல்லலாம். அன்பே சிவம்ங்கிறத நம்ம மனப்பூர்வமா உணர்றேன். இங்க திருமூலர் பாட்டுல இருந்து நீங்க சொன்னீங்க, முருகரை சுத்துறோம், விநாயகர் சுத்துறோம், அம்பாளை சுத்துறோம், எல்லாத்தையும் சுத்துறோம். கடைசியில சிவன்ல தான் ஐக்கியம் ஆகிறோம். நம்ம அதை பரிபூரணமா உணர்றேங்க. நன்றிங்கய்யா. அம்மாவோட அன்புக்கு அம்மா பேசுங்க. அம்மா ஐயா திருவடி வணக்கங்க. அனைத்து அடியார் திருவடிங்கிறேங்க ஐயா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஐயா. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஆக்சுவலா அவங்க ஆந்திராக்காரங்க. தமிழ் இப்ப அவர் பழகிட்டு இருக்காரு. ஆனா உங்க கிளாஸ் ரொம்ப பிடிச்சு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க வைஃப் எல்லா 2 பேருமே ஆந்திரா தான். சென்னையில கொஞ்ச நாள் இருந்தாங்கட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். அவங்களுக்கே ஆச்சரியம், எப்படி இவர் தமிழ் கேட்கிறாரு, இவர் புரியுது அவருக்குன்னு. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. உங்க ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு, அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இனிமே நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சுக்கிட்டாருங்க. நீங்க ஒவ்வொரு கிளாஸா 4-5 கிளாஸா வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்க பேரு ஜான்சி பேசுறீங்களா? ஜான்சி அம்மா பேசலாம் சுவாமி, பேசுங்க. யாரும் எல்லாம் நம்ம குடும்பம், அதனால நீங்க பேசுனீங்கன்னா மகிழ்ச்சி. ஜான்சி அம்மா இருக்கீங்களா? அவர் தாங்க அவங்க ஹஸ்பண்ட். வணக்கம். மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா சுவாமி? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க வந்ததே மகிழ்ச்சி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சி. ரொம்ப கடினமான தமிழ்ல எல்லாம் பேசல, ஈஸியான தமிழ்ல தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். அதனால புரியுது. நன்றி. நீங்க வாங்க, குடும்பத்தோட வாங்க. கண்டிப்பா சிவபெருமானுடைய அருள் உங்க குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் வரணும்னு சொல்லி அப்படியே நம்மளோட வாழ்த்துகின்றேன். ஹைதராபாத்ல தான் இருந்தாருங்க. அவருக்கு தெலுங்கு தெரியும். ஹைதராபாத்ல தான் இருந்தேன். కొన్ని రోజులు ఆనందయ్య కూడా హైదరాబాద్ లో ఉన్నారండి. కొన్ని రోజు లెక్చరర్ గా పని చేస్తున్నారు. కొన్ని రోజు అక్కడ ఉన్నారు. సో అర్థమవుతుంది తెలుగు. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. பாருங்களேன், பல அடியார்கள் பல சங்கமங்களா, பல அருவிகள் பல இடங்கள்ல இருந்து ஒன்னா சங்கமிக்கிறது போல எல்லாரும் இங்க சங்கமிக்கிறது, மொழி கடந்து சங்கமிக்கிறது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. மொழி கடந்து ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. ஆனா முக்கியமான வார்த்தை அன்பு தானே பேசுறாங்க. அதை பிடிச்சுக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது போல எல்லா அடியார்களுக்கும் இந்த அமர்வு சிவத்தை பருகுகின்ற அமர்வா இருக்கணும்னு சொல்லி அடியன் வணங்கி மகிழ்ந்து, உங்க எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு. அதனால நான் நிறுத்துறேன். நிறைவு செய்வோம். யமுனாம்மா நிறைவு படம். திருச்சிற்றம்பலம். ஆறில் கடந்தோள் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் ஒரு விண்ணப்பம். ஒரு வார்த்தை பேசணும்னு கேக்குறாங்க. அம்மா பேசுங்க. சாந்திமதி அம்மா பேசுங்க. நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் ஐயா.
ஏன்னா முதல்ல எல்லாம் பொதிகையில நன்னன் ஐயா பேசுவாரு, தமிழ் சொல்லி கொடுப்பாரு பாருங்க, வகுப்பு எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து தனியா பேசுறீங்க. அதனாலதான் நான் ஓபன் பண்ணி வைக்கிறேன். அடியார்கள் எல்லாருமே அந்த வீடியோ ஓபன் பண்ணி வச்சா கிளாஸ் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க நம்ம பேசுறது, நம்ம சிரிக்கிறது, அதெல்லாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. அதனாலதான் நான் என்னால ஆன் பண்ணியே வைக்க முடியுது. நீங்க எனக்கு அந்த கிளாஸ் தான் ஞாபகம் வருதுங்க ஐயா. ரொம்ப சிம்பிளா எடுக்கிறீங்களா, அது ரொம்ப ஈஸியா இருக்கு. எப்ப அடுத்த கிளாஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. உண்மையும் அதுதான். அடியார்கள் எல்லாம், ஏன்னா அடியனுக்கு முன்னாடி யாருமே இல்ல, அடியன் பல மைல்கள் கடந்து இருக்கேன், யாரும் என்னால பார்க்க முடியாது, பார்க்கணும்ன்ற எண்ணம். ரெண்டாவது எப்பவோ ஒரு தடவை பாக்குறோம் போது எல்லாருமே, நானுமே இப்ப தனியா இருக்கேன், நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, நான் இந்த உள்ளூர், ஆனா எல்லாரையும் பாக்குறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம், இதை நம்ம பயன்படுத்திக்கணும். எல்லா அடியார்களும் ஓபன் பண்ணி பாக்கணும்ன்றது என்னோட விண்ணப்பமா வச்சுக்கிறேன் ஐயா. ஆமா, எல்லா அடியார்களும் முடிந்த அளவுல நம்ம வீடியோஸ் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது அடியாருக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம்ம கலாபத்தியமா ஏதோ பேச வராங்க.